அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். யாவரும் ஆண்டவரை துதிப்போம். ஐம்பதாவது சங்கீதம் 5வது வசனம். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். தேவ ஊழியக்காரன் யார், தேவ ஊழியன் யார் என்பது தெளிவாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யார் தேவ ஊழியக்காரனம்? பரிசுத்தவான்கள். ஒரு மனுஷன் பரிசுத்தவானாக இல்லாமல் இருப்பானே ஆனால் அந்த மனுஷன் அந்த மனுஷி எக்காரணம் கொண்டும் தேவனுக்கு ஊழியக்காரனாக இருக்கவே முடியாது. தேவன் பரிசுத்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தர் 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 என்று எப்பொழுதுமே சொல்லப்படுகிற விதத்திலே காணப்படக்கூடியவர் தான் நம்முடைய தேவன். அந்த தேவனுக்கு ஒரு மனுஷன், அந்த தேவனுக்கு ஒரு மனுஷி ஊழியக்காரனாக ஊழியக்காரியாக இருக்க வேண்டுமேயானால் அவர்கள் அதிக நிச்சயமாகவே பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும். என்னிடத்திலே பரிசுத்தம் இல்லை, ஆனால் என்னிடத்திலே ஆத்மீக பாரம் இருக்கிறது, ஆத்மாக்களை குறித்த பாரம் இருக்கிறது, அல்லது நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் எதை நீங்கள் செய்கிறதா இருந்து அதை சொல்லி கொண்டிருந்தாலும் தேவனுடைய பார்வையிலே தேவன் உங்களை பார்த்து உங்களை நான் ஒரு காலம் அறியேன் என்கிறதை. பரிசுத்தம் ஒரு ஊழியக்காரனுக்குள், பரிசுத்தம் தேவ ஊழியம் செய்யக்கூடிய ஒரு நபருக்குள்ளே இல்லாமல் இருக்குமையானால் அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அல்ல. சரி, யார் பரிசுத்தவான்கள்? தெளிவாக 2 காரியங்கள் சொல்லப்பட்டு, ஒன்று, தங்களை தாங்களாகவே பலியாக்கி கொண்டவர்கள். யார் பரிசுத்தவான்கள்? தங்களை தாங்களாகவே பலியாக்கி கொண்டவர்கள், தன்னையே சாக கொடுத்தவர்கள். உலகத்திலே பல்விதமான ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்களை குறித்து அல்ல. உண்மையிலேயே தேவ சித்தம் செய்யக்கூடியதான, தேவன் விரும்பக்கூடியதான, என் மகனே என் மகளே என்று அழைக்கக்கூடியதான தேவ ஊழியக்காரனுடைய அனுபவம் எப்படி இருக்க வேண்டும்? தங்களை பலியாக கொடுத்ததான ஜனங்கள் தான் தேவனுடைய ஊழியக்காரர்கள். தங்களை தாங்களாகவே சாக கொடுத்தவர்கள், தங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை தேவனுக்கென்று பலியாக, பலி பொருளாக அவருடைய பிரசனத்திலே அவருடைய பாதத்திலே வைத்த ஜனங்கள். ஒரு பலி பொருள் இருக்கிறது, அந்த பலி பொருளுக்கு மீது எந்த அதிகாரமுமே கிடையாது. ஒரு ஆடானாலும் சரி, ஒரு மாடானாலும் சரி, ஒரு கோழியானாலும் சரி, அதை தேவனுக்கென்று பலி பொருளாக கொடுக்கிறார்களே, ஆனால் அந்த பலி பொருளுக்கு தன் மீது எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. அப்படியானால் சுயம் செத்ததான ஒரு அனுபவம், சுய வெறுப்போடு வாழக்கூடியதான ஒரு அனுபவம், ஆசை இச்சைகளை பலியாக்கப்பட்டதான ஒரு அனுபவத்தோடு இருக்கக்கூடியதான ஒரு அனுபவம். யார் தேவ ஊழியக்காரன்? பரிசுத்தவான். யார் தேவனுடைய ஊழியக்காரன்? தங்களை தேவனுக்கென்று பலி பொருளாக கொடுத்ததான ஜனங்கள். யார் தேவனுடைய ஊழியக்காரன்? பரிசுத்தவான்கள். யார் அந்த பரிசுத்தவான்கள்? தங்களை தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணி கொண்டதான ஜனங்கள். நான் அநேக பரிசுத்தவான்களுடைய சாட்சிகளை படித்திருக்கிறேன். அவருடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் நீங்கள் பார்ப்பீர்கள், எல்லாருமே தேவனோடு உடன்படிக்கை பண்ணி கொண்டதான ஜனங்கள், எல்லாருமே தேவனோடு பொருத்தனை பண்ணி கொண்டதான ஜனங்கள். யோபுடைய வாழ்க்கை தொடங்கி அவர்கள் உடன்படிக்கை பண்ணி கொண்டவர்கள், பொருத்தனை பண்ணி கொண்டவர்கள். தங்களுடைய வாழ்க்கையை அந்த உடன்படிக்கையின்படி வாழ நினைத்து வாழ்ந்து காட்டி பாவமில்லாதவர்களாய் இந்த உலகத்திலே சாட்சிகளாக வாழ்ந்து ஜீவித்தவர்கள். யாரால் தான் பரிசுத்தவான்களாக ஜீவிக்க முடியும்? அடுத்தவர்கள் சொல்லி அதனாலேயே இப்படி இப்படி இருக்க வேண்டும் என்று வாழக்கூடியவர் அல்ல. நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் இருக்க முடியும் என்று சொல்லி தங்களை தாங்களாகவே தேவனுக்கு உடன்படிக்கை பண்ணி கொண்டதான ஜனங்கள், பொருத்தனை பண்ணி கொண்டதான ஜனங்கள். ஆண்டவரே, இந்த உறுப்புகளை உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிற, ஒவ்வொரு நாளும் தங்களுடைய உறுப்புகளை தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். காலையில் எழும்பினாலே தங்களுடைய ஒவ்வொரு உறுப்பையும் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கக்கூடியதான ஜனங்கள் இந்த உலகத்திலே உண்டு. எப்படியா ஒரு நாள் பரிசுத்தவான வாழ முடியுது? ஒவ்வொரு நாளும் காலையிலும் நான் என்னை தேவனுக்கென்று பலி பொருளாய் கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஜனங்கள் இருக்கிறாங்க. எத்தனை பேரிடத்திலே பரிசுத்தம் இருக்கிறது என்று நீங்க தான் உங்களை கேட்கணும். எத்தனை பேரிடத்திலே பரிசுத்தம் இருக்கிறது என்று உங்களை நீங்க தான் கேட்கணும். தேவனிடத்திலே பொருத்தனை பண்ணி கொண்டதான ஜனங்கள் எப்படி? சித்தமே என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஒவ்வொரு உறுப்பையும் உமக்கென்று ஒப்பு கொடுக்கிறேன். கண்களா அது பார்க்கிறது சித்தமானால் மாத்திரம்.
தேவன் இந்த உலகத்திலே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த உலகத்திலே முன்னோடியாக இருந்தார். அவர் நம்மை நம்முடைய பாவங்கள் போக்குவதற்காக, நம்மை பரிசுத்தமாக்குவதற்காக பலியானார் என்று சொல்லப்பட்டது. எதற்காக பலியானாராம்? நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றுவதற்காக, அந்த ஒரு காரணத்தோடு நிறுத்திக் கொள்வதற்காக அல்ல, பாவங்களை அகற்றி பரிசுத்தவான்களாகவே இந்த உலகத்திலே காணப்படுவதற்காக பலியானார். எபிரேயர் நிருபம் 9:26 எபிரேயர் நிருபம் 10:10 வாசியுங்கள். அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகந்தரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே. அப்படியல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். பாருங்கள், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொன்னார். இங்க வேதம் சொல்கிறது தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே, பாவங்களை நீக்கும் பொருட்டாக தேவன் நமக்காக இந்த உலகத்திலே வந்தார், இரத்தம் சிந்தினார். அந்த இரத்தம் சிந்தப்பட்டாகிவிட்டது. பாவ மன்னிப்பானது மனுக்குலங்களுக்காக ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறது. ஆனால் யாருக்கு அந்த பாவ மன்னிப்பு அதிக நிச்சயமாய் கிடைக்கும்? எந்த மனுஷன் இந்த வசனங்களை உட்கொண்டு இந்த வசனத்தின்படியே அந்த தேவனுக்கு தனக்காக தன்னிடத்தில் உள்ள பாவங்களை நீக்குவதற்காக தம்மை பலி பொருளாக ஒப்பு கொடுத்து அந்த தேவனுக்கு அந்த மனுஷன் தம்மை தாமே மறுபடியும் என்ன செய்கிறான்? பலியாக ஒப்பு கொடுக்கிறான். ஏன்? எந்த உறுப்பிலும், என்ற சரீரத்தின் எந்த அவயங்களிலும் பாவம் இனிமேல் ஆட்கொள்ளக்கூடாது. பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்களை கூட்டி சேருங்கள் என்பார். யார் அந்த பரிசுத்தவான்கள்? யார் அந்த தேவ ஊழியக்காரர்கள்? தங்களை தாங்களாகவே பலி பொருளாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தவர்கள். எதை நீங்கள் தேவனுக்கென்று பலி பொருளாக கொடுத்தீர்கள் என்று உங்களை நீங்களே கேளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய ஊழிய பாதையில் நீங்கள் எதை தேவனுக்கென்று கொடுத்தீர்கள்? எதை உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கென்று பலி பொருளாக கொடுத்தேன்? பலி பொருள் மீது, அதற்கு மீது உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அப்போ என்னையே கொடுத்தேன் என்று சொன்னால் நீங்கள் பூரண கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், பூரண பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், பூரணமாக தேவ சுத்தம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எபிரேயர் 10:10 வாசிங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், எதற்காக தேவன் பலி பொருளானால்? நம்மை பரிசுத்தமாக்குவதற்காக. அப்போ நீங்க உங்களை பலி பொருளாக கொடுக்காமல் இருப்பீர்களே, ஆனால் பரிசுத்தமாக ஜீவிக்க முடியாது. எதை நீங்கள் தேவனுக்கு உடன்படிக்கையாக பொருத்தனையாக கொடுத்திருக்கிறீர்கள் என்பதை பார்க்க வேண்டும். என்ன சொன்னேன்? எதை நீங்கள் பலி பொருளாக கொடுத்திருக்கிறீர்கள்? நீங்கள் எதை தேவனுக்கென்று உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீர்கள் என்று உங்களை நீங்களே கேளுங்க. இல்லை, நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன், ஆனால் நான் பரிசுத்தவானா இருப்பேன்னு சொன்னால் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிடுவீங்க. சபை ஒழுங்கு, சட்டத்திட்டங்கள், இவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களை நீங்களாகவே மனப்பூர்வமாக பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்களாகவே தேவனுக்கு, ஆண்டவரே இவைகளை நான் உமக்கென்று உடன்படிக்கை பண்ணுகிறேன், என் காலம் வரைக்கும், என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும், உம்முடைய வருகை வரைக்கும் நான் அவைகளை முழு மூச்சோடு, என்னுடைய முழு பலத்தோடு நான் என்ன செய்வேன்? செய்து நிறைவேற்றுவேன் என்கிறதான் உண்மையான உடன்படிக்கை. நானும் என் தேவனும் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அவருடைய காதுகள் சகலவற்றையும் கேட்கிறது. அதனாலே நான் அவரோடு பண்ணினதான பொருத்தனை நிறைவேற்ற வேண்டும் என்றதான தேவ பயத்தோடு அந்த உலக வாழ்க்கை இருக்கு. யார் தான் தேவ ஊழியக்காரன்? பரிசுத்தவான். யாரால மட்டும்தான் பரிசுத்தவானா இருக்க முடியும்? பாவங்கள் போக தேவனாலே கழுவப்பட்டு, தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டு அப்படி விடப்பட்ட மனுஷனா இல்லை. நான் தேவனாலே, அவர் என்னைக்காக பலி பொருளாக தன்னை ஒப்பு கொடுத்ததுனாலே நான் பாவங்கள் நீங்க கழுவப்பட்டேன், அந்த பலியினாலே நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன் என்று உணர்வடையக்கூடியதான எந்த மனுஷனும் தங்களை தாங்களாகவே அந்த தேவனுக்கு, தன்னை எனக்கென்று அல்லது தங்களுக்கென்று கொடுத்ததான அந்த தேவனுக்கென்று தங்களை அவர்கள் ஒவ்வொரு நினைச்சவர்கள் பலி பொருளாக கொடுப்பார். எப்போ அந்த தேவ பயம் இருக்கும்? நான் என்ன என் தேவனுக்கென்று பொருத்தனை பண்ணினேன், உடன்படிக்கை பண்ணினேன். எதற்காக பண்ணினேன் அந்த உடன்படிக்கைகளை? நான் என் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாக இருப்பதற்காக, வேற ஒன்றும் இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43:4 வாசிங்க. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். எல்லாருமே தேவ ஊழியக்காரன். அதாவது ஒரு கொத்த வேலைக்காரன் அல்லது ஒரு ஆசாரி வேலைக்காரர் யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் என்ன செய்யணும்? தங்களுடைய உழைப்பை போட வேண்டும்.
உழைப்பை போட்டால்தான் அந்த சாயங்கால வேலை நினைச்சுவார்கள். அதற்கு எஜமானாக இருக்கக்கூடியவர்கள், முதலாளியாக இருக்கக்கூடியவர்கள் அதற்குள்ள ரூபாயை கொடுப்பார்கள், சம்பளத்தை கொடுப்பார்கள். அப்போது நாம் தேவ ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறோம். நாம் தேவ ஊழியக்காரர் என்று சொன்னால் எந்த உழைப்பை கொடுத்திருக்க வேண்டும்? ஆத்துமாக்களை அறுவடை செய்வதற்காக நாம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை செலவு பண்ணினவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க, நீங்க அந்த ஆத்துமாக்களை அறுவடை பண்ணதற்காக எதை நீங்கள் செலவிட்டீர்கள்? உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களை கொடுப்பேன். வேதம் என்ன சொல்லுது? எப்பந்தான் நான் உன்னை கொண்டு கிரியை செய்வேன், எப்பந்தான் நான் ஆசீர்வதிப்பேன், எப்பந்தான் நான் ஆத்துமாக்களை தேவ சன்னிதானத்தில் கூட்டி சேர்ப்பேன், உன் ஜீவனை. எத்தனை பேர் அந்த ஜீவனை, அதாவது தன்னுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்துக்கு உன் ஜீவனுக்கு ஈடாக, உன் ஜீவனுக்கு ஈடாக. அப்ப நீங்க உங்களை தியாகம் செய்தால் மட்டும்தான் அது ஜெபத்தில், அது சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய காரியங்கள்ல, இல்லை அதுக்காக பிரயாசப்பட காரியம் எதுலையும் எல்லாவற்றிலும் ஒரு தியாகம் இருந்தால் மட்டும்தான் தேவன் அந்த தியாகத்தை பார்த்து, அந்த பிரயாசத்தை பார்த்து உங்களுடைய கிரியைகளை பார்த்து நினைச்சுவார், ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துவார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம் 25 வசனம் வாசிங்க. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். இந்த வசனத்தை பாருங்க. ஊழியக்காரர்களாகி ஒவ்வொருவரும் நம்ம என்ன ஜீவனை இழக்கணும். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவார், அனுதினமும் சாகிறேன் என்று சொல்வார். அதுல என்ன இருக்கு? நம்முடைய ஜீவனை பரலோக ராஜ்யத்திற்கு என்று, நம்முடைய ஜீவனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு என்று, நம்முடைய ஜீவனை ஆத்துமாக்களுக்கு என்று செலவிட வேண்டும். அப்படி செலவிடும் போது, அப்படி பிரயாசப்படும் போது, அப்படி பாடுபடும் போது, உயிரோட வாழணுங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா அந்த பிரயாசம் குறைஞ்சிரும், அந்த பாடுபடுறது குறைஞ்சிரும், அந்த ஆண்டவருக்காக உழைக்கிறது குறைஞ்சிரும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, எது முக்கியம் தெரியுமா? நீ எனக்காக உன்னுடைய ஜீவனை இழப்புதான் முக்கியம். அப்படின்னு அர்த்தம் என்ன? ஆத்மாக்களுக்காக ஓடுறோம், பிரயாசப்படுறோம், கத்துறோம், புலம்புறோம், கண்ணீர் வடிக்கிறோம், ஜெபிக்கிறோம். இதெல்லாம் பண்ணும்போது பல்விதமான தாக்கங்கள் சரீரத்தில் ஏற்பட்டு அது உயிருக்கே ஆபத்தாக இருந்தாலும் பயப்படாத. ஏன்? நீ அதனால் இழப்பதனால நீ தேவனுடைய ராஜ்யத்தில் அதை நீ என்ன சொந்தமாக்கிக் கொள்கிறாய் என்று. அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 33 வசனம் வாசிங்க. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். பாருங்க, எதை பலி பொருளாக நம்ம கொடுக்கணும், எதை நம்ம பலி செலுத்த வேண்டும், உங்களுக்குரிய எல்லாவற்றையும் முடிஞ்சு போச்சு. தேவ ஊழியக்காரன் யார்? தங்களை தாங்களாக சொல்லி அல்ல, ஏய் உன்னுடைய ஆத்மாவை வெறு, உன்னுடைய ஆவியை, உன்னுடைய சரீர கிரியைகளை வெறு, உன்னுடைய மாம்சிய கிரியைகளை வெறு. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்குண்டான வைகள் எல்லாவற்றையும். ஒரு ஊழியக்காரன் எப்படி முதல் நோக்கம் உங்களுக்கு எதா இருக்கணும்? தேவ சித்தம் செய்கிறனா இருக்கணும், தேவனோடு நான் இருக்கிறேனா. ஏன்னா இந்த உலகத்துல ஏகப்பட்ட பேர் ஊழியம் செய்திருந்தாங்க. இந்த உலகத்துல தேவன் அநேகரை பயன்படுத்தியிருக்கிறார். அவங்க இயேசுவின் நாமம் சொன்னாலே போதும், அந்த பிசாசு எல்லாம் விட்டு விலகி ஓடுது. அற்புதங்களை செய்யறாங்க, அதாவது சூமுன கையெல்லாம் அப்படியே நீளுது, குறைபாடுள்ள உறுப்புகள் எல்லாம் அப்படியே மறுபடி அது கம்ப்ளீட் ஆகுது. அப்படி தேவன் வல்லமையாய் பயன்படுத்தின ஜனங்கள், அதாவது ஒரு சிலரை தவிர மீதுள்ள எல்லாருமே கடைசி வரைக்கும் தேவனாலே பயன்படுத்த முடியலை. ஏன் தேவனால பயன்படுத்த முடியல தெரியுமா? நீங்க தேவனோடும் ஒரு கால் வச்சிருக்கிறீங்க, உலகத்தோடும் ஒரு கால். சேற்றில் ஒரு கால், இனி தரையில் இன்னொரு இடத்துல ஒரு கால் வச்சு ஒரு மனுஷன் நடக்கவே முடியாது, எங்கேயாவது ஒரு இடம் தான். அப்போ உங்களுடைய பற்று ஈர்ப்பு அங்கே இருக்கும்போது அப்படியே விழுந்துருவீங்க. உங்களில் எவனாகிலும் தனக்குண்டான வைகள் எல்லாம். இப்போ என்ன ஆகுது? உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்க. நீங்க எல்லாவற்றையும் தேவனுக்கென்று பலியாக கொடுத்தீர்களா, வெறுத்தீர்களா? தனக்குண்டானவைகள் எல்லாம் தனக்கு, அதாவது பவுல் அப்போஸ்தலர், எனக்கு லாபமான எல்லாவற்றையும் நஷ்டம் என்று கண்டேன். அவருக்கு அநேகமான காரியங்கள் லாபமாக இருந்துச்சு. ஆனா இயேசுவை பின் செல்ல வேண்டுமே ஆனால் வேதம் சொல்லுது, உனக்குண்டானவைகள் எல்லாவற்றையும். நீ உண்மையான ஊழியக்காரனாக இருக்க வேண்டுமே ஆனால், உண்மையான தேவ ஊழியக்காரனாக இருக்க வேண்டுமே ஆனால் உனக்கு தெரியணும் எவைகளை வெறுக்கணும். வேதம் சொல்லுது, நீ ஊழியக்காரனா நீ வெறுத்து தான் ஆகணும். தேவ சுத்தமான காரியங்கள், ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த வேண்டிய காரியங்கள், இவைகளை மீறி உள்ள காரியத்தை நீங்க வெறுத்து தான் ஆகணும். சிலுவையை நினைக்கணும். ஏன் எனக்காண்டி ஆண்டவர் இவ்வளோ பாடுபட்டார்?
அதை மட்டும் கேளுங்க, டெய்லி கேளுங்க, டெய்லி கேளுங்க. ஏன் என் தேவன் எனக்காக இவ்வளோ பாடுபட்ட? ஆட்டோமேட்டிக்காக உங்களை நீங்கள் வெறுப்பீங்க, ஆட்டோமேட்டிக்காக வெறுப்பீங்க. ஆண்டவர் சொல்றார், உனக்குள்ள எல்லாவற்றையும் நீ வெறுத்து விடாவிட்டால், நீங்க வெறுத்துக்கிறீங்களான்னு பாருங்க. உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தேவனுக்கு என்று பலி பொருளாக கொடுத்துருக்கீங்களான்னு பாருங்க. எல்லாத்தையும் விடுங்க, எல்லாத்தையும் வெறுங்க. வெறுத்து உங்களை நீங்க தேவனுடைய சன்னிதானத்தில் பலி பொருளாக கொடுங்க. நீங்க தேவனுக்கு உடன்படிக்கை பண்ணுங்க. அந்த உடன்படிக்கையின்படி ஒவ்வொரு நாளும் வாழுங்க. உங்களை யாராலும் ஒண்ணுமே பண்ண முடியாது, யாராலுமே அசைக்க முடியாது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 24 வசனம் வாசிங்க. மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலாம், ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்க என்ன சொல்லப்பட்டு, ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதா. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் என்னவாம்? எருசலேமுக்குள்ள போகக்கூடியதான இடங்களில் சுவர்கள் இருக்கு, அந்த சுவர்களில் பெரிய கதவுகள் இருக்கு. ஆனா இரவு வேளையில அந்த கதவுகளை பூட்டி விடுவார்களாம். எதற்காக? ஒருவேளை யுத்தத்துக்கு யாராவது வந்து விட்டால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதற்காக அந்த கதவுகளை பூட்டி விடலாம். அந்த கதவுக்குள்ளே ஒரு சின்ன கதவு இருக்குமா. சிலரெல்லாம் நீண்ட பிரயாணமாக பல சுமைகளை ஏற்றிக்கொண்டு ஒட்டகங்களே வருவார்கள். ஆனால் அவர்கள் நினைத்தது மாதிரி அந்த இரவு வேளைக்கு முன்பாக அல்லது அந்த கதவு பூட்டுவதற்கு முன்பாக வந்து சேர முடியாது. ஆனால் அவர்கள் பிந்தி வாரார்களே, எவ்வளவோ தூரத்திலிருந்து பிரயாசப்பட்டு வாரார்களேன்னு சொல்லி அவர்களுக்காகவும் என்ன செய்ய மாட்டார்களாம்? கதவை திறந்து விட மாட்டார்களாம். அந்த கதவுக்குள்ளே இருக்கும் ஒரு சிறிய கதவை மட்டும் திறப்பார்களாம். அது ரொம்ப குறுகினதாக இருக்குமா. அந்த ஒட்டகம் அந்த புறம் உள்ளே போக வேண்டுமே ஆனால் அது என்ன செய்தான் ஆக வேண்டுமாம்? அது தன்னுடைய சுமையாக தனக்கு மேல் இருந்தான எல்லா சுமையும் இறக்கி வைத்தால் மட்டும்தான் உள்ள போக முடியும். என்ன செய்யணுமா? எல்லாவற்றையும் அப்படியே என்ன செய்யணுமா? இறக்கி வைக்கணும். எல்லாவற்றையும் இறக்கி வைக்கணும். இறக்கி வச்சாலும் ஃப்ரீயா போக முடியாது. அது முழங்கால் இட்டு நெருங்கி தான் அந்த பக்கம் போக முடியும். அப்போ ஊழியக்காரனுக்கும் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க வேண்டுமே ஆனால் அவனுக்கும் என்ன நியமங்கள் இருக்கு. ஒரு ஒட்டகம் ஒருவேளை கொஞ்சம் பிந்தி வந்துச்சு, சரி கொஞ்சம் இறக்கம் காட்டும், இறக்கமே காட்டுறது கிடையாது. நீ உள்ள நுழையணுமா, கண்டிஷன் எல்லாம் இறக்கி வச்சிரு. அப்ப அதே போல உங்களுக்குரியவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் வெறுத்து உங்களை ஒட்டி கொண்டிருக்கு நலமா தான் இருக்கும். பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை பாருங்க. அது வரைக்கும் யூத அந்த சாம்ராஜ்யத்துல பெரிய ஒரு மனுஷனா இருந்துச்சு. அதுக்கு பிறகு பாருங்க, அந்த மனுஷனுக்கு யாருமே இல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் விட்டார். எப்போ யாரை தேவன் எடுத்து பயன்படுத்துறாரு தெரியுமா? எல்லாத்தையும் விடக்கூடிய மனுஷன். மற்றவங்க எல்லாம் எரிஞ்சிட்டே இருக்கிறாங்க, ஷைன் பண்ணிட்டே இருக்காங்க. யார் ஷைன் பண்ணிட்டே இருக்கிறவங்க? எல்லாம் வெறுத்தவங்க, முழங்காலில் பிழைக்கிறவங்க. இங்கே எப்படி இந்த ஒட்டகத்தை இப்படி முழங்காலில் நின்று தான் மெதுவாக நெளிஞ்சு தான் போக முடியும். அப்படின்னு அர்த்தம் என்ன? ரொம்ப உயரமாக இல்லைன்னு அர்த்தம் வருது. எப்படி? ரொம்ப உயரம் இல்லை. அப்போ எப்பேற்பட்ட மனுஷனானால் அவன் தன்னை தாழ்த்தி தான் ஆகணும், அவன் முழங்காலில் நின்று தான் ஆகணும், தனக்குரியவைகள் எல்லாவற்றையும் அவன் என்ன செய்யணும்? வெறுத்து தான் ஆகணும். அந்த பக்கமாக உள்ள போக வேண்டுமே ஆனால். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7 அதிகாரம் 14 வசனம் வாசிங்க. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும். எப்படி ஊசியின் காதிலே அந்த ஒட்டகம் நுழைவது எளிதான காரியம். எளிதான காரியம்னா என்ன? ஐஸ்வர்யவான காட்டிலும் இது போறது எளிது. ஆனா அதுக்கும் எப்படி சில நிபந்தனைகள் இருக்குதோ அதே போல இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? வாசிங்கள் மறுபடியும். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும். ஜீவனுக்கு போகிறது வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அதை கண்டுபிடிப்பவர்கள் சிலர். ஏன் வேதம் சொல்லுது கண்டுபிடிப்பவர்கள் சிலர்? ஏன் வேதம் சொல்லுது கண்டுபிடிப்பவர்கள் சிலர்? ஏன் உங்களுக்கு தெரியாதா? எல்லாருக்குமே தெரியும். அதை அடைகிறவர்கள் சிலர். காரணம் என்ன? அறிந்தாலும் இருதய கடினத்துக்கு இடம் கொடுத்து உணர்வின்மையோடு காணப்பட்டு, அதாவது ஒவ்வொரு வசனத்தினுடைய அந்த சாராம்சத்தை உட்கொள்ளாமல் இருந்து எப்படியும் வாழ்ந்து போய்விடலாம் என்றதான சாத்தானுடைய சிந்தனால் நிரப்பப்பட்டு இருக்கிறதுனாலேயே அவர்கள் அதை கண்டடையவே இல்லை. எல்லாருக்கும் தான் அந்த வழியை ஆண்டவர் சொல்லி தரார். இப்போ வேதம் சொல்லுது எப்படி? அந்த வழி இடுக்கமாக தான் இருக்கும், நெருக்கமாக தான் இருக்கும். அப்போ சொல்லியாச்சு. சொன்ன பிறகு அந்த வாசலை ஒரு மனுஷனால் கண்டடைய முடியல. அர்த்தம் என்ன? நீங்கள் உங்களுடைய இருதயத்தை அடைத்து வைத்திருக்கிறதுனாலேயே நீங்கள் என்ன அவைகளை கண்டடையாதவர்களாகவே இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 சாமுவேல் 15 அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிங்கள். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம், சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பாருங்கள், இந்த காலத்துல நமக்கு ஒரு பலி செலுத்த வேண்டும், நாமும் பலி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது என்ன பலி? கீழ்ப்படிதல் என்கிறதான ஒரு பலி. அந்த காலத்திலே பலிகள் இருந்தது.
ஆனால் தேவன் ஒரு பலியை எதிர்பார்க்கிறார். அது என்ன பலி? கீழ்ப்படுகிறதான ஒரு பலி. பலியினாலே உடன்படிக்கை பண்ணினதான என்னுடைய பரிசுத்தவான்களே என்று சொல்ல வேண்டும். பரிசுத்தவான்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். ஊழியத்துக்குன்னு சொல்லி வந்துட்டியா, உனக்கு கீழ்ப்படிதல் இருக்கணும். உன்னுடைய சரீரம் கீழ்ப்படிய தெரியணும், உன்னுடைய ஆவி கீழ்ப்படிய தெரியணும், உன்னுடைய ஆத்மீகம் கீழ்ப்படிய தெரியணும். தேவன் பலியை காட்டிலும் கீழ்ப்படிதலை விரும்புகிறார் என்று இருக்கு. தகன பலிகளை காட்டிலும் கீழ்ப்படுகிறதான் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது. கீழ்ப்படிங்க. அதாவது இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? பலி செலுத்த முடியவங்களா இருக்கணும். அது பலி என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல்ங்கிறதான ஒரு பலி. எதுக்கு கீழ்ப்படியணும்? உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான சட்டத்திட்டங்களுக்கு, வேத வசனங்களுக்கு நீங்கள் அப்படி கீழ்ப்படிங்க. அந்த கீழ்ப்படிதல் எவ்வளோ தியாகம் அடங்கியிருக்கு. கீழ்ப்படிதல்னா என்னங்கிறத மனசிலாக்கிடுங்க. அதில் நீங்கள் எதை இழக்க நேரிட்டாலும், தேவனுடைய சபைக்கு வந்துட்டேன், அப்போ அந்த ஒழுங்குக்கு நான் கீழ்ப்படிந்தாகணும். வேத வசனம் சொல்லுது, நான் அதை கீழ்ப்படிந்தாகணும். அப்படி கீழ்ப்படிதலுக்குள்ளே இருந்து பாருங்க, உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் 22 அதிகாரம் 1-10 வரைக்கும் வசனங்களை வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி, அதாவது உங்க எல்லாருக்குமே தெரியும், அவ்வளவு சிநேகிச்சதான ஒரு பிள்ளையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த பிள்ளைய ஆபிரகாமை எனக்கு பலியிடு. அந்த மனுஷனுக்கு எவ்வளோ வேதனை, வலிகள், கஷ்டம் இருக்கும்னு அந்த மனுஷனுக்கு மட்டும்தான் தெரியும். நைட்டு சொல்றாரு, தூக்கம் இருக்குமா? இருந்திருக்கவே செய்யாது. ஆண்டவர் சொல்லிட்டாரேன்னு சொல்லி அந்த வார்த்தையை கீழ்ப்படுகிறார் பாருங்க. அதான் அது. இங்க நீங்க பாருங்க, அந்த ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட முறுமுறுக்கவே இல்லை. முறுமுறுக்காம அப்படியே ஒரு கீழ்ப்படுதல், உன் மகனை பலியிடு. அந்த ஆபிரகாம் முறுமுறுக்கவே இல்லை. அந்த ஆபிரகாம் முறுமுறுக்கவே இல்லை, அப்படியே கீழ்ப்படி. தடை வந்துருமோ, தடை வந்துருமோங்கிறதானே இங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. ஆபிரகாமுக்கு தெரியும் தன்னுடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன், பலியை எதிர்பார்க்காத தேவன். ஆனா இங்க தன் மகனை கேட்ட உடனே அந்த மனுஷன் முறுமுறுத்தாருன்னு சொல்லி வேதத்துல எங்குமே சொல்லப்படலை. அதிகாலமே எழும்பிட்டார், தன் மனைவி தடையா இருக்குமோன்னு. தொடர்ந்து போறாங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு 9-10 வசனங்களை வாசிங்க. தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்படின்னா அர்த்தம் என்ன? ஆண்டவர் சொன்னாரு, அதை அப்படியே கீழ்ப்படிஞ்சார். அதாவது கெட்டது வரைக்கும் நம்ம செய்யலாம், கெட்டக்கூடிய நேரத்தை நம்ம என்ன திரும்ப பண்ணிடுவோம்? ஒரு கல்ல கண்ணீர் வெடிச்சு, ஆண்டவரே என் கை நடுங்குதுன்னு சொல்லிட்டு ஓடிடுவோம். இருக்கலாம், ஓடிடுவோம். ஆனா இந்த மனுஷன் கடைசி வரைக்கும் உண்மை. அதாவது கத்தி எடுத்து கையை வாங்கிட்டார். அவள் அப்படின்னு என்ன கொல்ல போயிட்டார். தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். வார்த்தையை மட்டும் அனுப்ப முடியாது, இல்ல, வார்த்தையை அனுப்பி இந்த கையை என்ன பண்றாரு தெரியுமா? அப்படியே ஸ்டாப் ஆக்கிட்டார். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். வார்த்தையை கொடுக்கும் போதே இந்த கத்திக்கு பலன் கிடையாது, இந்த கைக்கு பலன் இல்லை, அது அப்படியே நின்றுச்சு. ஏன் இதை சொல்ல வரேன்? அவருடைய சிந்தனையில என்ன கிடையாது தெரியுமா? பலி செலுத்துறது கிடையாது, மனுஷனை பலியில் செலுத்துறது. நான் எதிர்பார்க்கறதெல்லாம் ஒன்னே ஒன்று, கீழ்ப்படிஞ்சு போங்க. இங்க பாருங்க, ஆபிரகாம் தியாகம் பண்றார். ஆண்டவர் நோக்கி முறுமுறுக்கவே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முறுமுறுப்பை விடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில முறுமுறுப்பை விடுங்க. எப்ப முறுமுறுப்பே தெரியுமா? இருதயம் கேடா இருக்கும்போது. இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கை எனக்கே ஷாக்கா இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஆதியாகமம் 22 அதிகாரம் 15-18 வரைக்கும் வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. எல்லாருக்கும் என்ன விருப்பம் இருக்கு? எல்லாருக்கும் என்ன விருப்பம் இருக்கு? ஆசீர்வதிக்கப்பட விருப்பப்படுறோம். அதாவது இதுக்கு முன்னாடி 1 சாமுவேல் 15:22 சொன்னேன். அதுல 23வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? கீழ்ப்படியாததுனாலேயே ஸ்தானத்துல இருந்து சவுல் தள்ளப்பட்டான். 1 சாமுவேல் 15:23 என்ன சொல்லுது?
அதாவது நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினால் அப்படின்னு அர்த்தம் என்ன? கீழ்ப்படியாததுனாலேயே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். ஆனா சவுலுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க, சாகிற வரைக்கும் ராஜாவா இருந்தாரா இல்லையா? இருந்தார். ஆனா தேவன் கூட இருந்தாரா? இல்ல. எப்போ அபிஷேகம் தாவீதுக்கு மேல வந்துச்சோ உடனேயே பொல்லாத ஆவி யாருக்குள்ள போச்சு? சவுலுக்குள்ள போச்சு. அப்போ உலகத்தின் பிரகாரமாக ராஜாவாக சவுல் இருந்தாலும் தேவனுடைய பார்வையில் அவன் யாரு? தள்ளப்பட்டு போனவன். அவன் யாரு? சாத்தானால பிடிக்கப்பட்டவன். இப்ப உங்களுக்கு புரியுதா? அப்ப நீங்களும் கீழ்ப்படியாமல் போகும்போது, ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? அவர் உண்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் நீ. ஆனா அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா, அந்த மனுஷன் முழுமையா சாகிற வரைக்கும் சவுல் ராஜாவாகவே இருந்து மரித்தான் என்று வேதம் சொல்லுது. வித்தியாசம் என்ன? அந்த மனுஷனு கூட தேவன் இல்லை, புறம்பாகவே தான் ராஜாவா இருந்தான். கீழ்ப்படியா. இனி ஆதியாகமம் வாசிங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்கள் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அதாவது ஆசீர்வதிப்பேன்கிறல அதை அழுத்தமா சொல்றாரு. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். யோசேப்பு சொல்லுவாரு பார்வோன் ராஜாட்ட, ஒரு தரிசனத்தை 2 முறை சொல்லப்படும் போது அது அதிக நிச்சயமாக நடக்கக்கூடியதான காரியம் என்று ஆதியாகமத்தை சொல்லுவார். அப்போ இங்கே பாருங்க, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னா உன்னை ஆசீர்வதிக்காம என்னால் இருக்கவே முடியாது. காரணம் என்ன? கீழ்ப்படிதல். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் இருந்தால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை தடை பண்ணவே முடியாது. அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். பூர்ண கீழ்ப்படிதல் உள்ளவங்களா நீங்க இருந்து பாருங்க, அந்த ஆசீர்வாதத்தை யாராலும் தடை பண்ண முடியாது. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அப்ப கீழ்ப்படிதல் எவ்வளவு முக்கியங்கிறத பாருங்க. வேத அறிவு எல்லாம் இருந்தும் சுயம் சாகல நீங்க ஊழியக்காரனாகவே இருக்க முடியாது. எடுத்துக்காட்டு சொல்லு, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4 அதிகாரம் 4-9 வரைக்கும் வாசிங்க. அங்க தெபேராலும் பாராக்கும் குறித்து அறிவிங்க. அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவி ஆகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். அவள் எப்ராயிம் மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபோராளின் பேர்ச்ச மரத்தின் கீழே குடியிருந்தாள். அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாய விசாரணைக்கு போவார்கள். அவள் நப்தலில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவா என்றும், நான் யாபீனின் சேனாதிபதியாகிய சிசேராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனைகளையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றாள். இங்க அதாவது ஒரு பொம்பளை பாராக்க பார்த்து சொல்றா, நான் பாரு, கர்த்தர் உன் கையில ஒப்பு கொடுத்துட்டார், இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா அப்படின்னு ஒப்பு கொடுத்துட்டார். என்ன சொல்ற? நீ போய் யுத்தம் பண்ணுன்னு. இப்போ அதாவது யோசுவாவின் காலத்தில் ஒன்றா இருக்குது, மோசேன்ற காலத்தில் எல்லாரும் ஒன்றா இருக்கிறாங்க. அப்புறம் பிரித்து கொடுக்கும்போது நியாயாதிபதியோட காலத்தில் என்ன ஆகி போகுது? எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை, அந்தந்த கோத்திரத்துலேயும் அப்படி தனித்தனியாக அவங்க பிரிஞ்சுட்டாங்க. இப்போ யுத்தத்துக்கு நப்தலி அந்த கோத்திரமும் செபுலோனுக்கு 2 கோத்திரம் தான் நினைச்சது போகுது. போகிறதுக்கு முன்னாடி பாராக்கிட்ட சொல்கிற, நீ தான் என்ன செய்யணும், இது நடத்தணும் நீ. ஆனால் அந்த பாராக் என்ன தெரியுமா சொல்றது? அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு பாராக் நீ என்னோட கூட வந்தால் போவேன், என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான். ஒரு மனுஷி, தேவனுடைய மனுஷி என்ன சொல்லுது? நீ போ, உன் கையில ஒப்பு கொடுப்பாருன்னு சொல்லியாச்சு. சொன்ன பிறகு பாராக் என்ன தெரியுமா சொல்லுது? நீங்க வந்தாதான் நான் வருவேன். ஒரு காரியத்தை புரிஞ்சுடுங்க, சொன்னதை செய்யுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம். இங்க பாராக்க பார்த்து தீர்க்கதரிசி சொல்லுகிறாள், எப்படி? நீ போ, உன் கையில ஒப்பு கொடுக்கணும். ஆனா என்ன சொல்லுது? நீ வந்தாதான் நான் போவேன். என்ன சொல்லணும்? அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு அவள், நான் உன்னுடைய கூட நிச்சயமாய் வருவேன், நான் வரேன், நாங்க தாழ்ந்து போயிடலாம், நீ சொல்றியா நான் வரலாம், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. நீ கஷ்டப்படணும் அர்த்தம் என்ன? நீ போராடி ஜெயிப்பா, எல்லாம் பண்ணுவா, ஆனா மேன்மை மட்டும் உனக்கு கிடைக்காது. என்ன கிடைக்காது? அதனால உண்டாகிற ஆசீர்வாதம். வேத வல்லுநர் எப்படிமா சொல்றாங்க? இந்த ஒரு காரியத்துல
பாராக் மட்டும் போயிருந்தால் பாராக் நியாயாதிபதியா இருந்து தேவனுடைய ஜனங்களை நடத்தியிருப்பான். ஏன்னா அங்க வழக்கமே எப்படி, ஒரு நியாயாதிபதி இருக்கிற வரைக்கும் நடத்துவாங்க. அந்த ஆள் மரிச்சு போகும்போது இனி ஒரு ராஜ்யம் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமைப்படுத்தும் போது ஒரு நபர் ஆண்டவர் எழுப்பி என்ன செய்வாங்க, அந்த நபரை ஜெயிப்பாங்க. யார் கொடுமைப்படுத்துறாங்களோ அந்த ராஜ்யத்தை ஜெயிப்பாங்க. யாரால ஜெயிக்கப்படுறாங்களோ அவங்க தான் அடுத்த நியாயாதிபதி. அப்ப இங்க யாரு தான் அடுத்த கட்டத்தில் நியாயாதிபதியை இருக்க வேண்டியது? பாராக். ஏன்னா கிட்டத்தட்ட 20 வருஷம் இவங்க யாரை எதிர்த்து யுத்தம் பண்ண போறாங்களோ அவர்கள் இந்த ஜனங்களை 20 வருஷமா அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. இங்க பாராக்கு மட்டும் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு அந்த 10,000 பேரோட சேர்ந்து யுத்தத்துக்கு போயிருந்தா மேன்மையா இருந்திருப்பான். என்ன மேன்மை தெரியுமா? அடுத்த நியாயாதிபதியே அவன் தான். ஆனா பாருங்க, நிசாரமா உங்களுக்கு இருக்கும், ஏன் நான் போகணும், அவங்கள விடக்கூடாதா, ஏன் இவங்க செய்யக்கூடாதா, உனக்கு உள்ள மேன்மை நீ இழந்துட்டா, உனக்கு ஆசீர்வாதம் இழந்துட்டா, அது உனக்கு கிடைக்குமா? மறுபடி கிடைக்கவே செய்யாது. கொஞ்சம் யோசிங்க, வேதத்துல எல்லாமே இருக்கு. இங்க சிசரா வந்து அந்த சேனாதிபதி, அதுக்கு மேல உள்ள கானான் தேசத்தில் உள்ள அந்த ராஜா 20 வருஷம் இவங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்காரு. அப்ப இவங்களை எதிர்த்து இந்த பாராக் ஜெயம் பெறும்போது மேன்மை யாருக்கு உண்டாகும் தெரியுமா? பாராக்கு உண்டாகும். பாராக் அடுத்து என்ன ஆக முடியும்? நியாயாதிபதி ஆக முடியும். ஆனா வேற எங்கேயுமே இல்லை. இங்க ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த பொம்பளை தான் அந்த தீர்க்கதரிசனம் தொடர்ந்து நியாயாதிபதியாட்டே இருக்கு. ஏன்? ஜெயம் யாரால வரணும்? ராஜாவை கொல்லும் போது எல்லாமே செய்யறாரு. ஆனா ராஜாவை மட்டும் ஆண்டவர் என்ன செய்யல தெரியுமா? பாராக்கு கையில ஒப்பு கொடுக்கவே இல்லை. அது நீங்க வாசிக்கும் போது இருக்கு. 15ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் சிசெராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கரக்கினால் கலங்கடித்தார். அப்படின்னா அர்த்தம் என்ன? பாராக்கு பிரயாசப்படுறான், கஷ்டப்படுறான், போராடுறான், எல்லாரையும் வெட்டி வீழ்த்துறான், பட்டய கரக்கினால் கலங்கடித்தார். அப்படின்னா ஆளு எப்படி யுத்தம் பண்ணணுமோ எல்லாமே செய்யறாரு. ஆனா கீழ்ப்படியாமங்கிற ஒரே ஒரு காரணத்தினால, அதாவது நிசாரமா எப்படி நீ வந்தா நான் போவேன், அந்த ஒரு காரணம். நான் வரலாம், நிச்சயமாட்டே வருவேன், ஆனா மேன்மை உனக்கு இல்லை, உனக்கு ஆசீர்வாதம் இல்லை, உனக்கு அதனால உயர்வு இல்லை. என்ன சொல்லப்பட்டிருக்கு? எல்லாரையும் பட்டயத்தை. அப்படின்னா ஒரு ராஜா இன்னொரு ராஜாவோட எப்படி யுத்தம் பண்ணி கஷ்டப்படுவானோ எல்லாமே செய்யறான். அந்த சிசேராவை துரத்தி விடுறான், எல்லாம் பண்ணிட்டான். ஆனா ஜெயம் யாரு கிடைக்கல? பாராக்கு கிடைக்கல. காரணம் என்ன? 21-22 வசனங்களை வாசிங்க. பின்பு ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவன் அண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டாள். அது உருவி போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு கருத்தா இருக்காருன்னு பாருங்க. நீங்க பயப்படணும். உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தை நிசாரமா சொல்லிருவிய. இங்க பாராக்கிட்ட நீ போ, மேன்மை உனக்கு உண்டாகும் சொல்லப்பட்டு நிசாரமா சொல்லிட்டான். நீ வந்தாதான் நான் வருவேன், நான் ஒத்தே போக முடியாது. ஆண்டவர் அதனாலேயே யுத்தத்துல செசரா பாராக்கால கொல்லப்படணும். ஆனா அந்த செசராவை ஆண்டவர் என்ன செய்தாரு? ஒரு பெண்ணினுடைய வீட்டில் போய் தங்க வச்சு அந்த பெண்ணினால கொலை பண்ண வச்சார். தண்ணி தானே கேடு, இவ பாலையே கொடுத்து மூடி போட்டு நல்லா தூங்கும் போது ஒரு பெண்ணுக்கு பலன் கொடுத்தார். நீ கொல்லு, நீ கூடார ஆணியை எடுத்து சுத்தி எடுத்து ஒரு அடி முடிஞ்சு போச்சு. ராஜாவை கொன்னாதான் ஜெயம், சேனாதிபதியை கொன்னாதான் ஜெயம். இங்க அது செய்தது யாரு? ஒரு பெண். ஆனா எல்லாமே பிரயாசப்பட்டது யாரு? பாராக். கீழ்ப்படியல, சொன்ன வார்த்தை நிசாரமா எடுத்துக்கிட்டு, நிசாரமா என்ன சொல்லுச்சு? நீ வந்தாதான் போ. அப்போ உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் கவனமா எடுக்க வேண்டியதான ஒரு வார்த்தையாங்க. உங்களுடைய வாழ்க்கையில சொல்ற காரு செய்யணும், போனா போகணும். நீங்க பாருங்க, ஓடுற மனுஷனை பெரட்டி பாராக்கால கொல்ல முடியும். ஆனா ஆணி அரைஞ்ச பிறகுதான் பாராக்கே அந்த இடத்துக்கு போகுது. அப்போ நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும், உங்களுடைய ஒவ்வொரு கீழ்ப்படியாமைக்கும் பின்னாடி ஆண்டவர் இருக்காரு. ஆசீர்வாதம் எடுக்கப்பட்டு போனீங்களே பயப்படணும். அடுத்த வசனம் வாசிங்க. பின்பு சிசெராவை தொடர்கிற பாராக் வந்தான். என்ன சொல்லப்பட்டிருக்கு? பின்பு சிசேராவை தொடர்கிற பாராக். அதாவது ஓடி போறான். அப்போ ஆண்டவர் கூட இருந்தா கண்டிப்பா என்ன செய்திருக்கலாம் தெரியுமா? பின்னாடி ஓடி போய் அவனை பிடிச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னு ஒரு கேப்பை விட்டுட்டாரு. ஏன் கேப்பை விட்டுட்டாரு? இவன் பின்னாடி ஓடி போய் அவனை கொன்றக்கூடாது, உனக்கு ஜெயம் கிடைக்கூடாது. ஜெயம் தான், ஆனா உனக்கு மேன்மை கிடையாது.
உனக்கு மகிமை கிடையாது, உனக்கு உயர்வு கிடையாது. பின்பு செசாராவை தொடர்கிற பாராக் வந்தான். அப்பொழுது யாகேல் வெளியே அவனுக்கு எதிர்கொண்டு போய், வாரும், நீர் தேடுகிற மனுஷன் உமக்கு காண்பிப்பேன் என்று சொன்னாள். உயிரோட இருக்கானா? இல்ல. அவன் அவளிடத்திற்கு வந்தபோது இதோ சிசரா செத்து கிடந்தான், ஆணி அவன் நெற்றி பொட்டிலே அடித்திருந்தது. யோசிங்க, நிஸ்சாரமா இருக்கவே கொஞ்சம் தேவனுக்கு பயப்படுங்க, கொஞ்சம் ஆண்டவருக்கு பயப்படுங்க, கொஞ்சம் உங்க சொல்லக்கூடிய காரியங்களை சீரியஸா கீழ்ப்படிதல். கீழ்ப்படியாம ஒரு சில காரியங்களை சொன்னேன். ஒரு நாட்டில் ஒரு கன்வென்ஷன் நடக்குது, உண்மையான சம்பவம். அந்த கன்வென்ஷன்ல பிரசங்கிக்கிறதுக்கு யாரை கொண்டு வராங்கன்னா, வெளிநாட்டில் உள்ள ஒரு பிரசங்கியாரை கொண்டு வராங்க. அதாவது ஏசியா கண்டத்தில் உள்ள ஒரு நாட்டில் என்ன நடக்குது, கன்வென்ஷன் நடக்குது. வெஸ்டர்ன் கண்ட்ரி, இந்த மாதிரிப்பட்ட இடத்துல இருந்து ஒரு பாஸ்டரை கொண்டு வராங்க. அப்போ அந்த பாஸ்டர் வந்து அந்த கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ணும்போது 1000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 1000 பேர். 1000 பேர் ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த பிரசங்கியாருக்கு பயங்கர சந்தோஷம். ஆனால் அவருக்குள்ள ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் இருந்துச்சு. என்ன காரியம்னா, அந்த கன்வென்ஷன் நடத்தினதான தலைமை பாஸ்டரை கூப்பிட்டு கேட்டார், எப்படி 1000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? ஏன் அந்த பிரசங்கியார் அந்த வார்த்தை கேட்டாருன்னு, அந்த வெஸ்டர்ன் மேற்கத்திய நாட்டில் உள்ளதான அந்த பிரசங்கியார் ஏன் இந்த வார்த்தை கேட்டாருன்னா, அவர் அன்னைக்கு பண்ண பிரசங்கத்தை அவருடைய சொந்த நாட்டில் பிரசங்கம் பண்ணாராம். அதே பிரசங்கத்தை சொல்ல புரியுதா? இப்போ 1000 பேர் ரட்சிக்கப்படும் போது என்ன பிரசங்கம் பண்ணாரோ அதே பிரசங்கத்தை தன்னுடைய சொந்த நாட்டில் அவர் என்ன பண்ணாராம், அதே இதை பிரசங்கம் பண்ணாராம். பிரசங்கம் பண்ணியும் ஒரு நபரும் என்ன செய்யலாம், ரட்சிக்கப்படலையா. அப்போ இந்த நாட்டில் அதே பிரசங்கம் தான். எனக்கு உண்மையான சம்பவம். அப்போ அந்த தலைமை பாஸ்டர்ட்ட அந்த வெளிநாட்டில் உள்ளதான அந்த போதூர் வந்து கேட்குறாரு, எப்படி அதே பிரசங்கம் நான் பண்ணுறேன், ஆனால் 1000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, என்ன காரணம்னு. அப்போ தலைமை பாஸ்டர் ஒன்று சொல்கிறார், உங்கள் தேசத்தில் உள்ளவங்க ஜெபம் பண்ணலை, உங்கள் தேசம் சாத்தானுக்குள்ளே இருக்கு. அதனால் நீங்கள் சுவிசேஷத்தை கடுமையாய் கண்டித்து சொன்னாலும் கூட அந்த சுவிசேஷத்தை தக்கக்கூடிய பலனை தேவன் வானத்திலிருந்து கட்டளிட்டாலும் அது இறங்கி வர முடியாதவனும் பொல்லாத ஆவியோட சேனை வானத்தில் இருக்கு, அது தடை பண்ணுது. ஆனால் எங்களுடைய தேசத்திலே எங்களுடைய விசுவாசிகள் மற்றும் ஜனங்கள் 24 மணிக்கூறும் ஜெபம் பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க. 24 மணிக்கூர் நேரமும் ஜெபம் பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க, உபவாசம் பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்களாம், எப்பொழுதுமே சுவிசேஷகர்களை தாங்கக்கூடியவங்களா இருக்கிறதுனால அந்த சுவிசேஷர்களுடைய அந்த சுவிசேஷ வார்த்தைகள் ஆத்மாக்குள்ள பதிஞ்சு மனம் திரும்புதலின் கிரியை, ரட்சிப்பின் கிரியை, பாவ மன்னிப்பின் கிரியை, பரிசுத்தமான கிரியை உருவாகத்தக்கவாறு அவருடைய ஜெபங்கள் அதை தாங்கிறதுனால எங்களுடைய வானம் அந்த மண்டலத்துக்கு மேலே பொல்லாத ஆவியுடைய கிரியை நடைபெற முடியாதுன்னா திறந்திருக்கிறது என்று சொன்னாராம். அர்த்தம் என்ன, சுவிசேஷம் ஒன்று தான், அதை ஜெபத்தில் தாங்கணுமா. அந்த இடத்திலே 1000 பேர் ரட்சிக்கப்பட காரணம் என்ன, சபையார் சுவிசேஷம் மக்களிலே தங்க வேண்டும், கிரியை நடக்க வேண்டும் என்பதற்காக உபவாசம் இருந்தார்கள், ஆண்டவர் நோக்கி ஜெபித்தார்கள், இரவும் பகலும் ஜெபித்தார்கள். தொடர்ந்து ஜெபிக்கக்கூடியதான ஒரு சபையாக எங்கள் சபை இருக்கிறதுனாலேயே எங்களுடைய சபையிலே தேவன் கிரியை செய்கிறார் என்று சொன்னார். அப்ப எது முக்கியம் தெரியுமா, எங்களை தாங்கிறதுக்கு இல்லை உங்களை தாங்கிறதுக்கு யார் இல்லை, ஜனங்கள் இல்லை, ஜெபத்தில் தாங்கணும். அதான் முக்கியம். அதை நீங்களும் ஜெபத்தில் தாங்கணும், மற்ற ஜனங்களும் ஜெபத்தில் தாங்கணும். அப்படி ஜெபத்திலே தாங்கி ஆண்டவரே இந்த சபாரதனை எல்லாம் ஆண்டவர் கிரியை செய்யணும் அப்படின்னு சொல்லி வைராக்கியமா ஜெபம் பண்ணி பாருங்க. எப்படிப்பட்ட ஜெபம் இருக்கணும் உங்களுக்கு, அதாவது ஊழியத்துக்கு போகக்கூடிய பிரசங்கமாரும் சரி, ஊழியக்காரங்களும் சரி, பிரசங்கிக்க எங்களையும் சரி, நீங்கள் ஜெபத்தில் தாங்கணும். எப்படி தாங்கணும், ஆண்டவரே இந்த சுவிசேஷம் எல்லாம் ஜனங்களுக்குள்ள கிரியை செய்யணும். அந்த ஜெபத்தை கேட்டுதான் அந்த சுவிசேஷம் என்ன செய்யுமா, ஆழமாய் பதியும். நான் சொல்றது புரியுதா? குறைஞ்சது 10 நிமிஷம் நம்ம ஒரு காரியங்களுக்காண்டி, அப்படி ஒரு 6 காரியங்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணணும். அதில் 1 மணிக்கூர் மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒவ்வொருத்தவங்களும் என்னன்னு சேர்த்தான் ஒரு சில காரியங்களுக்காண்டி ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணலாமா ஐயா? 1 மணிக்கூர் தான். 10 நிமிஷம் என்ன தெரியுமா நீங்கள் செய்யணும், பாடு மரணம். எது, ஆண்டோடைய பாடுகளை தியானிச்சு தான் ஆகணும். ஏன் இதை சொல்ல வரனா, அவருடைய ரத்தம் இல்லைன்னா ஒரு கழுவுதலும் இருக்காது. தேவனுடைய பாடுகளை ஒரு 10 நிமிஷம் டெய்லி தியானிக்கலாமாயா? தியானிக்கணும். தியானிச்சா உங்களை வெறுக்கத்தோம். 10 நிமிஷம் டெய்லி பாடுகள் தியானிச்சு பாருங்க, ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். அடுத்த 10 நிமிஷம் எதுக்கு,
வாக்குத்தத்தம் நிறைவேற கிரியைக்காண்டி. ஏன்னா நம்ம எல்லாருமே எதுக்கு பிரயாசப்படுறோம்? வாக்குத்தத்தம் நிறைவேறும். அப்போ அந்த 10 நிமிஷம் எதுக்கு? வாக்குத்தத்தம் நிறைவேறக்காண்டி. ஜெபம் பண்ணலாமா ஐயா? 10 நிமிஷம் வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்காக. அடுத்த 10 நிமிஷம் என்ன? நோயாளிகளுக்காக. அப்ப நோயாளிகளுக்காக ஜெபிக்கிறது எவ்வளவு முக்கியங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. உங்களுக்கு புரியுதா? அப்ப அந்த ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு தெரியும், சபைக்கு வரக்கூடியவங்க, விசுவாசி இல்லாதவங்க, இப்படிப்பட்டவங்களோட எல்லாருக்காக, நோயாளிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அடுத்த 10 நிமிஷம் என்ன? ஊழியக்காரங்களுக்கு. ஏன் ஊழியக்காரங்களுக்குன்னு சொல்றேன்னா, ஒரு காரியத்தை சொல்றேன், மேய்ப்பனை வெட்டுவேன், அடுத்து என்ன நடக்குமா? மந்த என்ன செய்யறோம்? ஓ, சாத்தானுடைய முதல் குறிக்கோள் என்ன தெரியுமா? மேய்ப்பனை வெட்டு. ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும் தெரியுமா? 4 வாக்கில் போகும், ஒன்றும் எல்லாம் போகும். அப்போ மேய்ப்பனுங்கிற தேவை. அப்போ நீங்க எல்லாருமே என்ன செய்யணும்? ஊழியத்துக்கு போகக்கூடியதான ஊழியக்காரங்களுக்காண்டி ஜெபம் பண்ணணும். அது போக மற்றபடி உள்ளவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணணும். ஏன் ஜெபம் பண்ணணும்? அப்போ எல்லா பிரசங்கிமார்களும் எல்லா ஊழியக்காரங்களும் சுருக்கமாக சொல்லுச்சுன்னா, நீங்கள் மாறி மாறி என்ன செய்யணும்? ஜெபத்தில் தாங்கணும். அதாவது 1 சாமுவேல் எங்கேயாவது வரும், தாவீதுக்கு எதிராக அப்சலோம் வந்து யுத்தத்துக்கு வரும். அப்சலோம் எனக்கு சொந்த மகன், புரியுது உங்களுக்கு? அப்போ தாவீது என்ன செய்வார்? நானே அவனுக்கு எதிராக யுத்தத்துக்கு போகிறேன்னு சொல்லி 2 பக்கமும் யுத்தத்துக்கு வர்றதுக்கு ரெடி ஆகுவாங்க. அப்போ தாவீதை பார்த்து சொல்லுவாங்க கூட இருக்கிறவங்க, நீர் ஒருத்தர் இறந்து போனா அது 10,000 பேருக்கு சமம். நாங்கள் செத்து போனா அது பெருசா இல்லை. நாங்கள் ஒரு ஆள் இறந்தா ஒரு ஆளோட முடியும். நாங்கள் 100 பேர் இறந்தா நாங்கள் 100 பேர் இறக்கத்தோட முடிஞ்சு போகும். ஆனால் தாவீதாகி நீர் வந்து இறந்து போனா 10,000 பேருக்கு என்ன அது ஈக்குவல் ஆகி போகும். ஆலோசனை தரதுக்கு எங்களுக்கு யார் வேணும்? நீர் வேணும். அதனால நீர் எங்க வராதையும் யுத்தத்துக்கு வராதையும் சொல்ல. உங்களுக்கு புரியுதா? அப்போ அதுக்கு உள்ள ஒரு பெரிய ஒரு கெப்பாசிட்டி தான் உங்களுக்கு ஆண்டு வந்திருக்கிறார். வாசிங்க 2 சாமுவேல் 18:3. ஜனங்களோ, நீர் புறப்பட வேண்டாம், நாங்கள் முறிந்தோடி போனாலும் அவர்கள் எங்கள் காரியத்தை ஒரு பொருட்டாக எண்ண மாட்டார்கள். பாருங்க, அதாவது தாவீது சொல்றாரு, நான் யுத்தத்துக்கு வரேன்னு சொல்றாங்க, நீர் வராதையும். நாங்கள் முறிந்தோடி போனோம். அப்படின்னா நாங்கள் 100 பேர் 1000 பேர் போறோம். நாங்க முறிஞ்சு போனோம். நாங்க செத்து போனாலும் கூட அதை வந்து யாரும் ஒரு பொருட்டாவே எண்ண மாட்டாங்க. எங்களில் பாதி பேர் செத்து போனாலும், அப்ப 1000 பேர் இருக்கும், இல்ல 10,000 பேர் இருக்கும். 10,000 பேர் நாங்க இருந்தாலும் பாதிக்கு பாதி நாங்க செத்து போனாலும் எங்கள் காரியத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். உலகம் கவலைப்படாது. எவ்வளவு விசுவாசி இருக்கிறாங்க, பின்மாறி போறாங்க, 2 நாள் பேசுவாங்க, அப்புறம் விட்டுருவாங்க. நீரோ எங்களில் 10,000 பேருக்கு. ஒவ்வொரு ஊழியக்காரன் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீரோ அப்படின்னா நீங்களோ எங்களில் 10,000 பேருக்கு சரி. அப்ப ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஊழியக்காரனும் உண்மையுள்ள ஊழியக்காரங்களா இருந்தா நீங்க எத்தனாயிரம் பேருக்கு சமமா? 10,000 பேருக்கு சமம். நீர் பட்டணத்தில் இருந்து கொண்டு எங்களுக்கு உதவி செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்கும் என்றார்கள். ஒரு ஊழியக்காரன் எவ்வளவு பெரிய ஆளுங்கிறத பாருங்க. அப்போ ஊழியக்காரங்க ஒவ்வொருத்தங்களுக்காண்டியும் ஜெபம் பண்ணுங்க. அப்போ நீங்க ஜெபத்துல தாங்கும் போது அது என்ன இருக்கும்? பிரயோஜனமா இருக்கும். நான் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். நான் ஒரு ஆளு 10,000 பேருக்கு சமம். அப்ப நீங்க உங்களுக்காண்டியும் ஜெபம் பண்ணணும், அந்த ஒரு நபருக்காக மற்றவங்களும் ஜெபம் பண்ணணும். இப்போ புரியுதா எதுக்காண்டி ஊழியக்காரர்கள் நீங்க ஜெபத்தை தாங்கணும், அதாவது பிரசங்கமாரில் ஜெபத்தை தாங்கணும்? உங்களுக்கு புரியுதா நான் சொல்லுது? இது வரைக்கும் நீங்க என்ன நினைப்பீங்க? நான் ஒரு ஆளு தான். இல்லை, நீங்க ஒரு ஆளு தான். ஆனால் நீங்க ஒவ்வொருத்தங்களும் தேவனுடைய ஊழியக்காரங்க. நீங்க ஒருத்தங்க விழும்போது அதுல ஏகப்பட்ட பேர் நினைச்சவங்க அடி வாங்கி போவாங்க. அப்போ உங்க ஒவ்வொருத்தங்களையும் ஜெபத்தில் தாங்கணும்னா நீங்களும் மற்றவங்களுக்கான ஜெபத்தில் தாங்கணும், மற்றவங்களும் உங்களுக்கான ஜெபத்தில் தாங்குவாங்க. அப்போ முதல்ல என்ன சொன்னேன்? 10 நிமிஷம் பாடு வரணும். 10 நிமிஷம் எதுக்கு? கிரியைக்காண்டி. அடுத்து 3வது என்ன? நோயாளிகளுக்காண்டி. அடுத்து 4வது என்ன? ஊழியக்காரங்களுக்கு. அடுத்து என்ன? விசுவாசிகளுக்கு. ஏன் விசுவாசிகளுக்காண்டி நம்ம ஜெபம் பண்ணணும்னா, சபையில விசுவாசிகள் இல்லாம அந்த சபையா இருக்குமா? இருக்காது. அப்போ விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்ணணும், பின்மாற்றம் அடைஞ்சவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். 2வது, இப்படியே போனா போதாது, சபைக்கு புதுசா விசுவாசிகள் வரணும் வேண்டாமா? வரணும். அப்போ புதிதாக ஆத்மாக்கள் சபைக்கு வரணும், அதுக்காக ஜெபம் பண்ணணும். அடுத்து என்ன? உலகத்துக்கான. ஏன் உலகத்துக்கான ஜெபம் பண்ணணும்? இது வரைக்கும் சபை சம்பந்தமான காரியம். ஆனா ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் என்ன வேணும்? உலகத்தை குறித்த ஒரு பாரம் இருக்கணுமா வேண்டாமா ஐயா? கண்டிப்பா இருக்கணும். உலகம் அழிஞ்சு போகுது, உலகம் நாசமாயி போகுது, உலகம் கெட்டு போகுது. அப்ப அந்த பாரத்தோடு நீங்க என்ன செய்யுங்க? உலகத்துக்காண்டி ஜெபம் பண்ணுங்க. உலகத்துல ஏகப்பட்ட விதத்தில் அழிவு நடந்துட்டே இருக்கு. ஏகப்பட்ட விதத்தில் அழிவு நடந்துட்டே இருக்கு. நம்மள ஆண்டவர் சுகபத்திரமாய் பாதுகாக்கிறார். உலகத்தில் அழிவுக்கு குறவே இல்லை.
வெள்ளத்தினாலையும் பஞ்சத்தினாலையும் வேற நோய்கள்னாலையும் யுத்தங்கள்னாலையும் பல விதத்தில் ஏழை மக்கள் எளிய மக்கள்கள் பாதிக்கப்பட்டு, அதாவது ஒடுக்கப்பட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ எதுக்காக ஜெபம் பண்ணணும்? உலகத்துக்காக. 6 காரியம். அப்போ 6 காரியங்கள் சொன்னேன். இனிமேல் இந்த காரியங்களுக்கான ஜெபம் பண்ணலாமா? 1 மணிக்கூர் மட்டும். ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒரு காரியத்துக்கு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுனா 150 பேருக்கும் 10 நிமிஷம் எவ்வளோ நேரம் ஆகும்? 1500 மினிட்ஸ். அப்படிதானையா? 1500 நிமிஷம். அப்போ 1500 நிமிஷத்தை மணிக்கூராக போட்டால் 25 மணிக்கூர் வரும். ஒரு காரியத்துக்காண்டி, இப்போ கிரியைக்காண்டி மட்டும் நம்ம எல்லாரும் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணாலும் அது கிட்டத்தட்ட 25 மணிக்கூர் ஜெபத்துக்கு சமம். உங்களுக்கு விளங்க தான் நான் சொல்லுது. அப்போ உலகத்துக்காண்டி நீங்கள் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணினாலும் நம்ம எல்லாரும் பண்ணோட ஜெபம் கிட்டத்தட்ட 25 மணிக்கூருக்கு சமமாக இருக்கு. அப்போ அந்த ஜெபம் பெரிய ஜெபமா இல்லையா? பெரிய ஜெபம். சிறு துள்ளி பெருவெள்ளம்பாங்க. இது எப்படி? உங்களுக்குள்ள ஒரு தீர்மானம். டெய்லி 10 நிமிஷம் ஒவ்வொரு காரியத்துக்கும். நிச்சயமா சொல்றேன், ஆண்டவர் நிச்சயமா கிரியை செய்வார். விசுவாசம் இருக்கா இல்லையா? ஜெபத்தை கேட்டு கிரியை செய்வார். விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. உங்க நன்மைக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே ஊழியக்காரங்க. நம்மளை ஆண்டவர் கொண்டு வந்திருக்காரு பாடுபடுறது. அதாவது நீங்க கஷ்டப்பட்டு பாருங்க, பாடுபட்டு பாருங்க. அப்போ அந்த வாழ்க்கையுடைய முடிவை நீங்க பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். நான் இவ்வளோ பிரயாசப்பட்டேன், இவ்வளோ பாடுபட்டேன். அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. நான் கஷ்டப்பட்டேன். இது பாடுபடாம கஷ்டப்படாம வாழ்ந்து பாருங்க, அந்த முடிவில் ஒரு சுவாரஸ்யமே இருக்காது. இது ஆண்டவருடைய ஒரு நோக்கம். அதான் சொல்றேன். அப்ப இன்னையிலேருந்து நீங்க ஜெபத்துல சபையை தாங்கணும், ஜெபத்துல ஊழியக்காரங்களை தாங்குங்க, நோயாளிகளுக்காக தாங்குங்க. இந்த காரியங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணும்போது நிச்சயமா ஆண்டவர் கிரியை செய்வார். எனக்கு நல்ல விசுவாசம் இருக்கு. அடுத்தது, ஊழியக்காரங்க எப்படி இருக்கணும்னு சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-7 வரைக்கும் வாசிங்க. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்துல நின்றான். நல்ல மனசிலாக்கிடுங்க. நீங்க ஊழியக்காரனா இருக்கலாம், ஆனா நீங்க அனுபவம் இல்லாம இருந்தா உங்க பக்கத்துல நிக்கிறது சாத்தான். பிரதான ஆசாரியன் தான், தேவ சன்னிதானத்துக்குள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகக்கூடிய மனுஷன் தான். எல்லாம் சரிதான். அவனுடைய வஸ்திரத்துல அழுக்கு வந்து போச்சு, அவன் ஜீவியத்துல குறை வந்து போச்சு, அவன் அனுபவத்துல இல்லை, அவன் விழுந்துட்டான், அவன் பாவி. அவன் பக்கத்துல நிக்கிறது யாரு தெரியுமா? தேவன் இல்லை, தேவதூதர் இல்லை. ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த உலகத்துல தேவதூதர்கள் உண்டு. அந்த விசுவாசம் இருக்கா? விசுவாசம் உண்டா? யாக்கோபு படுத்திருக்கும் போது தேவதூதர்கள் மேலையும் கீழே ஏறி இறங்கினாங்க. அது ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு தான். ஆண்டவர் அந்த மனுஷனுடைய கண்களை திறந்தாரு, அவர் பார்த்தார். ஆனா உண்மையிலேயே தேவதூதர்கள் மேலையும் கீழே போயிட்டு வரக்கூடியவங்க, உங்களிடத்துல இருப்பக்கூடியவங்க. நீங்க பார்க்க மட்டும்தான் முடியாது, ஆனா உங்களோட கூட இருக்கக்கூடியவங்க. ஒவ்வொருத்தங்களும் வேணும் தெளிவா சொல்லுது, ஒவ்வொருத்தங்களும் தேவதூதர்கள் உண்டு. நீ மத்தேயு 18:10 வாசிங்க. சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கும் தெரியணும், உங்களுக்கு யார் இருக்கா? தேவதூதர்கள் இருக்காங்க. உங்களுக்குள்ள நான் இன்னும் தேவனோட கூட இருக்கிறேன், தேவன் என்னோட கூட இருக்கிறார், தேவதூதர்கள் எனக்காக இருக்கிறாங்க. அந்த எண்ணங்கள் எல்லாம் நீங்க உங்களுக்குள்ள கொண்டு வந்து பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இன்னும் அவருக்குன்னு வாழணும்னு தோணும். ஆனா நீங்க எப்ப தேவ சித்தம் செய்யலையோ உங்க பக்கத்துல யாரு நிக்கிறான் பாருங்க? சாத்தான். அதுவும் எங்க வலது புறத்துல. அப்படின்னு அர்த்தம் என்ன? முழுமையா ஆட்கொண்டு உங்களை தீர்த்து கட்டுடைய நிலைமையில அவன் இருக்கான். ஊழியக்காரங்க எப்படி இருக்கணும்? சாத்தான் உங்க பக்கத்துல இருக்கக்கூடாது. நீங்க தேவ பிரசனத்தினால் நிறைஞ்சிருக்கணும், தேவ வல்லமையினால் நிறைஞ்சிருக்கணும், தேவ கிருபையினால் நிறைஞ்சிருக்கணும், தேவ வரத்தினால் நிரம்பி இருக்கணும், தேவனோடு இருக்கணும். சாத்தான் தூரமா நின்று ஐயோ என்னை வீழ்த்த முடியலையேன்னு சொல்லணும். பேதுரு அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. அவரு உயிருக்கு மேல பயம் உள்ள ஒரு பயந்தாங்கொள்ளி மாதிரிப்பட்ட ஒரு ஆளு. அந்த உயிருக்கு பயந்ததுனால ஆண்டவரை சபிச்சாரு, இயேசுவை மறுதலிச்சாரு. ஆனா அந்த பலவீனத்திலிருந்து பாடம் படிச்சுக்கிட்டாரு. என்ன பாடம் தெரியுமா? இனி என் வாழ்க்கையில பாடு அனுபவிக்கிறதா இருக்கணும், இனி பாடு எனக்கு பயமா இருக்கக்கூடாது. வித்தியாசம் புரியுதாயா? புரியுதா? உயிருக்கு பயந்த மனுஷன், பாட கண்டு ஆண்டவரை மறுதலிச்ச மனுஷன், அதுல இருந்து பாடம் படிச்சார். அதுல இருந்து பாடம் படிச்சு. அதனால தான் சொன்னாரு, பாடு அனுபவிக்க நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவருக்கு தெரியும், அந்த பாட நான் சகிக்க தவறும் போதுதான், அந்த பாட அனுபவிக்க பயப்படும் போதுதான் சாத்தானியை மேற்கொள்றோம். அதெல்லாம் கடைசி என்ன செய்ய தெரியுமா?
எல்லாரை காட்டிலும் கொடுமையான ஒரு பாடு அவருக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. அதுலயும் சொன்னாரு தலைகீழார நீ. அதான் எனக்கு பயங்கர பலம். எதை கண்டு பயந்த மனுஷனோ சிலர் தான் நிறைய போறான். தலைகீழார வேதனை இன்னும் கூட்டித்தா. எந்த வேதனை எந்த பாடுக்கு நான் பயந்தனோ, எதுக்கு பயந்த மனுஷனை இப்ப சொல்றாரு, தான் வாழ்க்கையில பாடு அனுபவிச்சுட்டே இருக்காரு. மற்றவங்களுக்கும் சொல்றாரு, ஏன் பாடு அனுபவிக்கிறதுனால நீ நிலைநிற்க முடியும். உங்களுக்கு புரியுதா நான் சொல்லுது? எதுக்கு பயந்தாரோ அதுக்கப்புறம் பயப்படவே இல்லை. 1 பேதுரு 5:10. சரி, வாசிக்கணும். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. இங்க இவருடைய வாழ்க்கையை பாருங்க, பாடு அதை அனுபவிக்க பயந்தாரு. கடைசி அதே பாட வாணி கூப்பிட்டாரு, தலைகீழ அறையினாரு, சந்தோஷமா ஆண்டவருக்குள்ள நித்திரியானார். சகரியா 3:1-7. இங்க எப்படி ஒரு அனுபவத்தோட ஒரு தேவதூதனா, அதாவது நீங்க அதுக்கேற்ற அனுபவத்தோட இல்லைன்னா தேவதூதன் உங்களுக்கு இருக்காருன்னு சொல்லப்பட்டாலும் கூட உங்க வலது பக்கத்துல யார் தான் இருப்பான்? சாத்தான். அவர் பிரதான ஆசாரியனே ஆகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிடுங்க, கொஞ்சம் மனக்கடினம் தானே, கொஞ்சம் கீழ்ப்படியாம தான் நினைக்காதுங்க. அந்த கொஞ்சம் யாருக்கு வாக நீங்க நினைப்பீங்க, கொஞ்சம் மனக்கடினம் தானே, கொஞ்சம் கீழ்ப்படியாம தானே, கொஞ்சம் முறுமுறுப்பு தானே. இல்லை, அந்த கொஞ்சம் நாளும் கூட அந்த முறுமுறுப்பு யாருக்கு தான்? சாத்தானுக்கு. அந்த கீழ்ப்படியாம யாருக்கு? சாத்தானுக்கு. அந்த சின்ன பொய் யாருக்கு? சாத்தானுக்கு. அப்போ நீங்க யாருக்குள்ள ஆயிட்டீங்க? சாத்தானுக்குள்ள ஆயிட்டீங்க. அவன் உங்க பக்கத்துல இருக்கான். இனி 3வது வசனம் வாசிங்க. யோசுவாவோ வெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அழுக்கு வஸ்திரம் அப்படின்னா தன்னுடைய வஸ்திரம் சரியில்லை, தன்னுடைய ஜீவியம் சரியில்லை. அதனால தான் சாத்தானே வலது பக்கத்துல நிற்கிறான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். இங்க என்ன சொல்றாரு? பார், உனக்கு நான் ஒரு இரக்கம் செய்யறேன். அதாவது எல்லா ஊழியக்காரங்களும் உங்களை நீங்க புரிஞ்சுக்கிடணும். ஆண்டவர் மறுபடியும் உங்களுக்கு இரக்கம் செய்யற விருப்பம் உடையவரா இருக்கிறார். பார், நீ என்ன செய், உன்னுடைய எல்லா அழுக்கெல்லாம் நான் எடுத்து மாத்துறேன். பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பிப்பேன் என்றார். அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து. நிறுத்துங்க, இதான் முக்கியம். ஆண்டவருக்கு தெளிவா தெரியுது, நீங்க அனுபவத்தோட இல்லை, தெளிவா தெரியுது உங்க பக்கத்துல சாத்தான் கிரியை செய்யறான். ஆனா ஒரு உதவி பண்ண போறார். என்ன உதவி தெரியுமா? நான் கழுவேன், உனக்கு நான் பாக தருவேன், உனக்கு வெண்வஸ்திரம் தருவேன். ஆனா நீ ஒரு காரியம் செய்யணும். என்ன காரியம் தெரியுமா? நீ என் வழிகளில் நடந்து. தான் கண்டிஷன். இங்கதான் நீங்க எல்லாருமே இனி மாறணும். ஆண்டவர் இப்போ உங்களை பார்த்து என்ன சொல்றாருமா? இனிமேல நீ என்ன திரும்ப செய்யணும்? என் வழிகளில் நடந்து. அது என்ன என் வழிகள் நடந்து? ஒரே ஒண்ணுதான், வேத வசனத்தின்படி மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கணும். இதுவரைக்கும் உங்க சுயம் உங்களை நடத்துச்சு, உங்களுடைய ஆசை உங்களை நடத்துச்சு, இதுவரைக்கும் உங்க விருப்பம் நடத்துச்சு. ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் உங்களுடைய? நீ என் வழிகளில் நடந்து. ஆண்டவர் எல்லாம் உங்களுக்கு தர சுத்தமா இருக்கார். ஒரு கண்டிஷன் போட்டார். இனி நீ ஒரு காரியம் பண்ணணும். நீ இனி யாரையும் பார்க்காத, தினந்தோறும் வேதம் வாசிக்கிறிய அந்த வேத வசனத்தின்படி மட்டும்தான் உன் வாழ்க்கை இருக்கணும். 119 சங்கீதம் 9-11 வசனங்களை வாசிங்க. என்ன வாலிபன் தனது வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. 11 வசனம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். இதான் நீங்க செய்யணும். நீ என் வழிகளில் நடந்து. ஆண்டவரே, எனக்கு உடைய வழி தெரியாதுன்னு சொல்லாதுங்க. ஏன்னா வேதாகமத்தில் இருக்கு, உன் கண் எதை பார்க்கணும். சொற்களின் மிகுதி பாவம் இல்லாமல் போகாது. அதிகம் பேசுறதை விட்டுருங்க. உன் கால் தாறுமாற நடவாதிருப்பாங்க, நடக்கக்கூடாது. உங்களுக்கு தெரியணும். அப்போ வேதாகமத்தில் எல்லாமே இருக்கு. இனிமேல நீங்க செய்ய வேண்டியது என்ன? அதாவது பலியினாலே உடன்படிக்கை பண்ணினதான பரிசுத்தவான்களை கூட்டி சேருங்க. என்ன பலி நீங்க பண்ணணும்? உங்களை பலியா கொடுக்கணும்.
உங்க சரீரத்தை எதுக்கு பலியா கொடுக்கணும்? உடன்படிக்கை பண்ணணும். என்ன உடன்படிக்கை? இனிமேல என்னுடைய வாழ்க்கையில நான் வேத வசனத்தின்படி மட்டும்தான் நடப்பேன். வேத வசனத்தின்படி மாத்திரம் தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கணும். அந்த வேத வசனத்தின்படி மாத்திரம் உங்களுடைய வாழ்க்கை இருந்தால் மட்டும்தான் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ரோமர்கள் நிருபம் 9:1-3 வரைக்கும். அதாவது முதல் காரியம், ஊழியக்காரங்க எப்படி இருக்கணும்னா முதல்ல என்ன? வேத வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கை இருக்கணும். இது அடுத்த காரியம். ரோமர் 9:1-3 வரைக்கும். எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனை உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று. இங்க பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, எனக்கு ரொம்ப ஆத்ம பாரமா இருக்கு. நீங்க நம்ப மாட்டீங்க, ஆனா அதான் உண்மை. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சி எனக்கு சாட்சியா இருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் ஒரு யூதனா இருந்தாரு, யூத மதத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாரு. இப்போ அதே யூதர்களை பார்க்குறாரு, அந்த ஜனங்கள் எல்லாருமே கெட்டு போறாங்க, இயேசுவை ஏற்றுக்கிடவே இல்லை. ஐயோ, அதுக்கு நானே சபிக்கப்பட்டு போனா நலமா இருக்குமே என்று சொல்றாரு. அர்த்தம் என்ன? ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மீது தாகம் இருக்கு. அப்போ உங்களுக்கு என்ன இருக்கணும் தெரியுமா? ஒரு துக்கம் இருக்கணும். உங்களுக்கு என்ன இருக்கணும்? ஒரு மனபாரம் இருக்கணும். ஐயோ, எனக்குள்ள ஆத்ம பாரம் இல்லையே. ஐயோ, எத்தனையோ விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றத்தோடு இருக்கிறார்களே. ஐயோ, எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களே. ஐயோ, எத்தனை பேர் தேவனை அறியாமல் இருக்கிறார்கள்னு சொன்னதான மனவேதனை, மனபாரம், மன துக்கம் உங்களுக்கு வேணும். இதுதான் ஊழியக்காரனுடைய அனுபவம். உண்மையிலேயே உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கா? இந்த அனுபவம் உங்களுக்கு வேணும். முதல்ல என்ன செய்யணும்? நீங்க ஜெபத்தில் அவங்கள தாங்கணும். ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக நீங்க ஜெபத்தில் தாங்கணும். பின்மாற்றக்காரர்கள் உயிர்ப்பிக்கப்படுவதற்காக நீங்க ஜெபத்தில் தாங்கணும். தேவனை அறியாத ஜனங்கள் வருவதற்காக, தேவனை அறிந்து கொள்வதற்காக நீங்க என்ன செய்யணும்? ஜெபத்தில் தாங்கணும். அதான் ஆண்டவருடைய ஒரு பெரிய விருப்பமா இருக்கு. ரோமர் 10:1 வாசிங்க. சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. அப்போ ரட்சிக்கப்படலன்னு நம்ம ஒரே என்ன செய்யக்கூடாது? உன் கையிருப்பு மோசம், நீ சரியில்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்யாதுங்க, அதாவது கடிந்து கொண்டு அப்படி தள்ளி விடாதுங்க. இங்க பவுல் அப்போ சொல்றாரு பாருங்க, அந்த இஸ்ரவேலர் எல்லாருமே விருத்த சேனத்தின்படி யூதர்களாக இருக்கக்கூடிய அந்த இஸ்ரவேலர் எல்லாருமே ரட்சிக்கப்படுவதும் என விண்ணப்பமா இருக்கு. அந்த ஒரு ஆத்ம பாரம் வேணும். அப்போ ஜெபத்தில் தாங்கணும். அடுத்து என்ன திரும்ப உங்களுக்கு தேவை? இது ரொம்ப ஆழமாக எனக்கு உணர்த்தப்பட்டுச்சு. அடுத்த காரியம் என்ன? நம்ம எல்லாருக்குமே ஆவியின் வரங்களுக்காண்டி நம்ம ஜெபம் பண்ணணும். 1 கொரிந்தியர் 12:7-11 வரைக்கும் வசனங்களை வாசிங்க. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. வேதம் என்ன சொல்லுது? ஆவியினுடைய வரங்கள் எல்லாவற்றையும் 9 வரத்தையும் உங்க எல்லாருக்குமே முழுமையாய் தரதுக்கு தேவன் சித்தமா இருக்கார். வேதம் தெளிவா சொல்லுது. அவனுடைய பிரயோஜனம் அப்படின்னு அர்த்தம் என்ன? நீங்க உண்மையிலேயே ஆத்மாக்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களா இருக்கணுமே, உண்மையிலேயே நீங்க ஆத்ம பாரம் உள்ளவங்களா இருப்பீர்களானால், உண்மையிலேயே ஆத்மாக்களுக்காக வாழ்க்கையை செலவழிப்பீர்களானால் அவர் எல்லா வரத்தையும் உங்களுக்கு தரக்கூடியவராக இருக்கார். தொடர்ந்து வாசிங்க. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க, எனக்கு ஆவியானவருடைய அந்த ஞானத்தை பெற்று பேசக்கூடியதான வரம் இருக்குதான், அந்த ஆவியானவர்னாலே அறிவை உணர்த்தக்கூடிய வசனம் இருக்கு. கடைசி காலம் ஆதி சபையில விசுவாசிகளை கொண்டு ஆண்டவர் கிரியை செய்தார். உண்மையா இல்லையா? சிதறடிக்கப்பட்டு போனாங்க, போன இடங்கள் எல்லாம் சுவிசேஷம் அறிவிச்சாங்க. அது ஜனங்களுக்குள்ள உணர்வை கொடுத்துச்சு. அப்போ உண்மையிலேயே பவுல் அப்போஸ்தலரை போல ஜனங்கள் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ஆத்ம பாரம் உங்களுக்குள்ள இருக்குமே, ஆனா ஆத்மாக்கள் தப்ப வேண்டுமே ஆனால் நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் மாற வேண்டும், ஆவின் வரமுடையவர்களாய் இருக்க வேண்டும், ஆவின் வரத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ அந்த ஆவின் வரம் எப்படி உங்களுக்கு வேணும்? நீங்க தான் ஆளணும். எவைகள் வேணும்? என்ன சொல்லப்பட்டு ஞானத்தை போதிக்கும் வசனம். அது உங்களுக்கு தேவை. ஒருத்தனுக்கு மட்டும் கிடைச்சா போதாது, தேவையில்லை, எல்லாருக்கும் கிடைக்கணும். ஏன்னா ஒரு மனுஷன் எல்லா இடத்துக்கும் போக முடியாது. அவன் போகக்கூடிய இடங்களை வசனத்தை எடுக்கிறீங்க, ஆனா அறிவை உணர்த்துற விதத்துல ஷார்ப்பா குத்துது, ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. தொடர்ந்து வாசிங்க. வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும். அநேக ஜனங்களுக்குள்ள விசுவாசம் கிடையாது. அப்போ உங்களுக்குள்ள இந்த விசுவாசத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டு நீங்க ஜனங்களுக்கு இதுதான் விசுவாசம் சொல்லி கொடுக்கலாம். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களாம். ரொம்ப முக்கியம். எனக்கு குணமாக்குற வரம் தந்துதான் ஆகணும் ஆண்டவரே. நான் என்ன சொன்னேன்? இன்னைக்கு என் கண்ணு முன்னாடி இது சம்பவம் நடக்கல, எனக்கு குணமாகிற வரம் தந்துதான் ஆகணும். அதான் உண்மை உள்ள மனுஷன், அதான் உண்மை உள்ள மனுஷன், அதான் உண்மை உள்ள ஊழியக்காரன்.
என்கிட்ட கிருபை இல்லை, ஆண்டவர் தான் தரணும், சும்மா தர மாட்டாரு. ஆனா என்ன சொல்றேன், ஆவியின் அனுக்கிரகம் அவனுடைய தேவைக்கு தக்கவாறு. அப்போ உங்களுக்கு இப்போ ஒரு தேவை இருக்கு. ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணேன் குறையல, ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணேன் பிசாசு போகல, ஆண்டவரே இந்த வியாதி மாறல, எனக்கு அந்த கிருபையை தந்துதான் ஆகணும். கேட்டா கிடைக்காம இருக்குமாயா? கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா வேதம் பொய் சொல்லவே செய்யாது. ஆவியின் அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கு என்று. அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் பிரயோஜனம் இருக்கு. அப்போ ஞானத்தை பேசக்கூடியதான வசனம், அந்த கிருபை உங்களுக்கு தேவையா இல்லையா? எல்லாருக்கும் தேவை. அறிவை உணர்த்தக்கூடிய வசனம் உங்களுக்கு தேவையா இல்லையா? தேவை. விசுவாசம் உங்களுக்கு தேவையா இல்லையா? தேவை. குணமாக்குற வரம் தேவையா இல்லையா? தேவை. அப்ப இது எல்லாம் உங்களுக்கு தேவைதான். தொடர்ந்து வாசிங்க. வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், அற்புதங்களை செய்யும் சக்தி, இதயத்துல ஓட்டை இருக்கும், அப்படியே மாறி போகும், அப்படியே மாறி போகும். சூம்புன கை இருக்கும், அப்படியே மாறி போகும். அற்புதங்களை செய்யும் சக்தி தேவை இருக்கா இல்லையா? தேவை இருக்கு. ஆண்டவர் ஒவ்வொருத்தவங்களும் எடுத்து பயன்படுத்தணும். வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும். எவ்வளவு முக்கியம் தெரியுமா? தீர்க்க தரிசனம் அவ்வளவு முக்கியம். வரும் காரியங்களை அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தீர்க்க தரிசனம் வர வேணும், வரும் காரியங்களை சொல்லணும், சபை வளரும். வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும். அந்த பற்பல பாசை எதுக்கு தெரியுமா? அந்த மனுஷனை தேவனுக்குள்ள கொண்டு வரலாம். உங்களுக்காண்டி தரல, மற்றவங்களுடைய பிரயோஜனத்துக்காண்டி. வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல் அளிக்கப்படுகிறது. இந்த பாஷைகளை வியாக்கியானம் பண்ணது ஒரு சிலருக்கு இருக்கு, அது ஒரு கிருபை. தீர்க்க தரிசனம் வேற, இது வேற. அப்ப நீங்க அந்நிய பாஷையில பேசுறீங்களோ, அந்த அந்நிய பாஷையில பேசிட்டு அது தொட்டு அடுத்த உடனேயே சொந்த தமிழ் இல்லை, ஆனா ஆவியாண்ட தமிழ்ல ஆவியாண்ட இங்கிலீஷ்ல அங்க இருக்கும்போது தெரியும் அது என்னத்தை நீங்க பேசுறீங்கன்னா கரெக்டா தெரியும், கரெக்டா இருக்கும். அந்த பகுத்து தெரியுது. 1 கொரிந்தியர் 1:7 வாசிங்க. அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய். என்ன சொல்லப்பட்டு விசுவாசிகளை பார்த்து சொல்லக்கூடியதான வசனையா என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்க ஒரு வரத்திலும் குறைவில்லாதவர்களா இருக்கணும். அப்போ ஊழியக்காரங்க நம்ம அதை எல்லாவற்றையும் எவ்வளவு சம்பூர்ணமாய் பெற்றுக்கொள்ளணும். 1 கொரிந்தியர் 14:12 வாசிங்க. நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். எல்லா வரமும் எல்லாருக்கும் கிடைக்குங்கிறத சொன்னேன், விசுவாசிகளே அதை அடையணும்னு சொன்னேன். அடுத்து என்ன? கொஞ்சம் போல கிடைச்சா போதும் இல்ல, கொஞ்சம் போல கிடைச்சா போதும் இல்ல. வரங்களை நாடணும், வரங்களை தேடணும், அதுல தேரணும், அதுல அதிகமா பெறணும். இன்னைக்கு குணமாக்குறேன், 10 பேரை குணமாக்கு, கொஞ்சம் சீரியஸான ஒரு கேன்சர் நோய் குணமாக்க முடியல, முழங்கால் இல்லைங்க, ஆண்டவரே அந்த வரம் எனக்கு வேணும், வளருவோம். என்ன வேதம் சொல்லுது? வரங்களை பெறணும், எல்லா வரத்தையும் எல்லாரும் பெறணும், பெறதோட நிறுத்திடாதுங்க, தேரணும், அதிகமாக அதை நாடணும். இதை எப்படி பெற்றுக்கொள்ளணும்? மத்திய எழுதின சுவிசேஷம் 25:21. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். அப்போ முதல்ல என்ன சொன்னேன்? பாவம் இல்லாமல் இருக்கணும், இல்லை சாத்தான் நம்ம பக்கத்தில் நிற்பான்னு. அப்போ நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது அனுபவத்தோட பிரசங்கம் பண்ணணும், இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கை ஒன்றே இல்லாமல் ஆகி போகும். சாத்தாண்ட வலபாரத்தில் இருப்பீங்க. போக 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 காரியம் அந்தகாரம் பிடிக்கும், ஒருத்தராலும் உங்களை காப்பாற்ற முடியாமல் நிலைமை ஆகி போகும்னு. அடுத்த காரியம் என்ன சொன்னேன்? பவுல் அப்போஸ்தலர் இருந்தது மாதிரி நமக்கு ஆத்ம பாரம் இருக்கணும். ஓசியா 12:4 அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். இது எதுக்கு இந்த இடத்துல சொல்ல வரேன்? அந்த ஆவியின் வரங்கள் எனக்கு இல்லை நீங்க சொல்லலாம், ஆனா நான் ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், நீங்க தேவனை நோக்கி அழணும், நீங்க தேவனை நோக்கி கெஞ்சணும். எனக்கு ஆவியின் அனுக்கிரகம் வேணும், ஆவியின் வர எனக்கு வேணும், ஜெப ஆவி எனக்கு வேணுங்கிறதான அந்த பிடிவாதமான ஜெபம் வேணும். என்ன சொல்லப்படு? அவன் தூதனானவரோட, அவன் தேவனோட போராடி மேற்கொண்டான். மேற்கொள்றன்னு அர்த்தம் என்ன? மேற்கொள்றன்னு அர்த்தம் என்ன? ஆண்டவர்கிட்ட கெஞ்சுறது. யாராவது தேவனை மனுஷன் மேற்கொள்ள முடியுமா? முடியவே முடியாது, முடியவே முடியாது. மனுஷன் மேற்கொள்ளவே முடியாது. ஆனா ஏன் எனக்குள்ள ஒரு ஆத்ம பாரம் இருக்கணும். பவுல் அப்போஸ்தலருக்கு இருந்ததான அந்த பாரம். நான் நோயாளிகள் ஜெபம் பண்ணும்போது நோய் குணமாகி தான் ஆகணும், நான் வியாதியை ஜெபம் பண்ணும்போது அந்த வியாதி குணமாகி தான் ஆகணும், அந்த பிசாசு போய் தான் ஆகணும், தீர்க்க தரிசனம் உரைக்கணும், நான் ஞானத்தோடு பிரசங்கம் பண்ணணும், அறிவோடு பிரசங்கம் பண்ணணும், எனக்கு கிருபை வேணும். அவருக்கென்று உண்மையா இருக்கிறவங்க. இனி வாசிங்க மத்தேயு 25:21. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமம் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான்.
நீங்க எல்லாருமே ஊழியக்காரங்க தான், நீங்க எல்லாருமே பிரசங்கியார்கள் தான், நீங்க எல்லாருமே தேவனுடைய ஊழியக்காரங்க தான். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு உண்மையுள்ள ஊழியக்காரனே என்று. யாருக்கு தான் சந்தோஷத்துல பிரவேசிக்க முடியும் தெரியுமா? ரட்சிக்கப்பட்டவங்கன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இல்லை, அபிஷேகம் பெற்றேன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இல்லை. ஊழியக்காரனா இருந்தா அவன் உண்மை உள்ளவனா இருக்கும். நீங்க உண்மை உள்ளவங்களா இருக்கிறீங்களா? உங்க கடமையில உண்மை உள்ளவங்களா இருக்கிறீங்களா? ஆத்ம பாரத்துல உண்மை உள்ளவங்களா இருக்கிறீங்களா? உங்க பிரசங்கத்துல உண்மை உள்ளவங்களா இருக்கிறீங்களா? உங்க ஜெப ஜீவியத்துல உண்மை உள்ளவங்களா இருக்கிறீங்களா? உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே. யாருக்கு தான் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க இடம் இருக்கு? யாருக்கு தான் அவருடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்கிற பாக்கியம் இருக்கு தெரியுமா? உண்மை உள்ளவங்க, திறமை உள்ளவங்களுக்கு இல்ல. திறமை உள்ளவங்க இந்த உலகத்துல ஏகப்பட்டு இருக்கு. ஆண்டவர் சொல்லிட்டார், இப்பிரபஞ்சத்தினுடைய புத்திரர்கள் ஒளியின் புத்திரர்களை காட்டிலும் அதிக புத்திசாலிகள். அப்ப திறமை உள்ளவங்க இந்த உலகத்துல எல்லாரும் இருக்காங்க. திறமை உள்ளவங்க இல்ல, உண்மை உள்ளவங்க. யாரு? உண்மை உள்ளவங்க தான் பிரவேசிக்க முடியும். அவனுடைய எஜமான் தேவன் ஒவ்வொருவரையும் பார்த்து எப்படி நல்லது உத்தமம் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, உத்தமம் உண்மை உள்ள ஊழியக்காரியே, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்த. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பிரசங்கம் பண்ண அனுப்பும்போது இல்லை ஒரு காத்து நடத்தும் போதும் ஜனங்களுக்கு உணர்வுடையணுமேன்னு சொல்லி பிரசங்கம் பண்றதும், உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்துல உண்மை. அது என்ன கொஞ்சம்? உங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஒவ்வொருத்தவங்களும் சின்ன சின்ன காரியம் உண்டு, அதுல உண்மையா இருக்குது. அப்படி வைக்கும்போது உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்ள நீ பிரவேசி. எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஒவ்வொருத்தங்களும் பயப்படணும், ஒவ்வொருத்தங்களும் நீங்க பயப்பட்டு தான் ஆகணும், ஒவ்வொருத்தங்களும் நீங்க பயப்பட்டு தான் ஆகணும். அது இல்லைன்னா நீங்க தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. நீங்க கூலியாள். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. மெய்ப்பனா இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியாள் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். மேய்ப்பனா இராதவனும், அவங்க ஊழியக்காரனே கிடையாது, அவங்க பிரசங்கியாரே கிடையாது. ஒவ்வொரும் தனிப்பட்ட விதத்துல அந்த பாரத்தை எடுத்துக்கிடணும், அந்த கடமை எடுத்து. அவன் தான் உண்மை உள்ளவங்க, அவங்க தான் உண்மை உள்ளவங்க, இல்லைன்னா உண்மை இல்லாதவங்க. மெய்ப்பனா இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியாள். அவன் யாரு தெரியுமா? கூலியாள். அப்போ அந்த ஆடுகள் மேல அந்த ஜனங்கள் மேல ஒரு என்ன இல்லை, யதார்த்தமான அந்த ஒரு ஆத்ம பாரம் இல்லை, கூலியாளாவே இருக்கிறீங்க. மேய்ப்பனா இராதவன், ஆத்ம பாரம் இல்லாதவன், கூலியாளன்னு சொல்லி விட்டா என்ன பரிதாபம் தெரியுமா? ஓ நாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அதாவது ஓனாய் என்ன கடிச்சாலும் ஒன்னே இல்லைன்னு சொல்லி நிக்கக்கூடிய திராணி இல்லை, அப்படியே விட்டுறாங்க. அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். பிரசங்கின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16-14 வசனங்களை வாசிங்க. இதோ நான் பெரியவனாயிருந்து எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஞானமடைந்து தேறினேன். இங்க சாலமோன் என்ன தெரியுமா சொல்றாரு? எல்லார காட்டுல நான் தான் ஞானி. என்ன சொல்றாரு? எல்லார காட்டுல நான் தான் ஞானி. உங்களை அநேகருக்கு அந்த எண்ணம் இருக்கும், நான் மற்றவனை காட்டிலும் எனக்கு ரொம்ப அனுபவம் இருக்கு. ஆனா அதுக்குள்ள விளைவு என்ன தெரியுமா? நீங்க விழுந்து போவீங்க. இங்க சாலமோன் சொல்ற எல்லார காட்டுல நான் தான் ஞானி. என் மனம் மிகுந்த ஞானத்தையும் அறிவையும் கண்டறிந்தது என்று நான் உள்ளத்திலே சொல்லிக்கூட. அப்படின்னு அர்த்தம் என்ன? நான் தான் ஞானி இங்க இருக்கிற எல்லாரை காட்டிலும். அப்படி சாலமோன் எண்ணினாரு. 14 சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்களை எல்லாம் கவனித்து பார்த்தேன், இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமா இருக்கிறது. பயங்கர ஞானவான். எப்படி? பயங்கர ஞானவான். அந்த ஞானத்தை எதுக்கு பயன்படுத்துறாரு தெரியுமா? சூரியனை கீழே என்னென்ன காரியம் நடக்கு, ஏன் இந்த காரியம் நடக்கு, ஏன் அந்த காரியம் நடக்கு, ஏன் இப்படி நடக்கு, இது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணார். சூரியனை கீழேனா பூமியில் நடக்கிற எல்லா காரியத்தையும் ஆராய்ச்சி பண்ணார், எல்லாத்துக்குமே அர்த்தம் கண்டுபிடிச்சிட்டார். ஆனா அந்த ஞானி எதை ஆராயல தெரியுமா? எதை ஆராய மறந்தாரு தெரியுமா? எதை ஆராய அவருக்கு நேரம் இல்லை தெரியுமா? தன்னை தான் ஆராய அவருக்கு மறதி வந்து விட்டது. தன்னை தான் ஆராய நேரம் இல்லாமல் போயிட்டு, தன்னை தான் அறியாததுனால என்ன ஆகி போச்சு? ஐயோ பரிதாபம், முடிவு பரலோகராஜ்யத்தில் வந்துவிட்டார். சூரியனு கீழே உள்ள எல்லாவற்றையும் அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாரு? பார்த்துட்டாரு, எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா தன்னை தான் சோதிச்சு பார்க்க நேரம் இல்லை, அந்த மனுஷன் விழுந்துட்டாரு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்திருந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். இது ஒரு வசனம், உங்களுக்கு தெரிஞ்ச வசனம், ஆனால் கொஞ்சம் புரிஞ்சுடுங்க. குளிர் காயறதுக்கு பேதுரு யாரு கூட இருக்கிறாங்க தெரியுமா? அவிசுவாசிகளுக்கு கூட, தேவையில்லாத ஜனங்கள் கூட. அந்த இடத்துல போய் குளிர் காயறதுக்கு போது இதமா இருக்கும், குளிரா இருக்குது, யாரோ கொஞ்சம் நெருப்பு தாராங்க. அந்த நெருப்புல இருக்கும்போது ஆஹா இந்த மனுஷன் எவ்வளவு நல்ல மனுஷன்னு உங்களுக்கு தோணும்.
ஆனா தெரியல, அடுத்த சில செகண்ட்ஸ்லயே நீங்க ஆண்டவரே மறுதலிக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு போறீங்க. எப்பவுமே உங்களை நீங்க சோதிச்சு பாருங்க. நான் பரிசுத்தவான், நான் ஊழியக்காரன், நான் பரிசுத்தமான இருக்க வேண்டும். என்னுடைய தொடர்பு யார் இடத்துல இருக்கு? நீ சரியத்துக்கு என்ன கிடைச்சி? ஒரு வெப்பம் கிடைச்சி சரியத்துக்கு கொள்ளலாம், ஆனா ஆத்மா செத்து போச்சு. யோசிங்க. இனி ஒரு எடுத்துக்காட்டு, 2 நாளாகும் 20ஆம் அதிகாரம் 32, 35, 37 வரைக்கும் வாசிங்க. அவன் தன் தகப்பனாய ஆசாவின் வழியிலே நடந்து அதை விட்டு விலகாதிருந்து கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். இங்க யோசபாத் என்கிறதான ஒரு ராஜா எப்படி இருந்தாராம்? தேவனுடைய பார்வையில செம்மையான ஒரு ராஜாவா இருந்தாரு. 35 37 வரைக்கும். அதற்கு பின்பு யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனான அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோட தோழமை பண்ணினான். இங்க பாருங்க, நல்ல ஒரு ராஜா யோசபாத். ஆனா அவன் யாரு கூட ஃப்ரெண்ட் ஆகுறான் தெரியுமா? அகசியா என்ற பொல்லாதவன் கூட, பொல்லாப்பு செய்யற ஒரு கெட்ட மனுஷனோட நண்பன் ஆகுறான். தர்ஷீசுக்கு போகும்படிக்கு கப்பல்களை செய்ய அவனோட கூடிக்கொண்டான். அப்படின்னா வணிகம் பண்றதுக்கு, நாட்டை நல்ல வளமாக்குறதுக்கு வணிகம் பண்ண, கப்பல் துறைகள்ல வணிகம் பண்ண, கப்பல் கட்டுறதுக்கு எல்லாம் காரியங்களை பண்றாங்க. அப்படியே எசியோன் கேபேரே கப்பல்களை செய்தார்கள். மரேசா ஊரானாகிய தெதாவாவின் குமாரனான எலியேசர் யோசபாத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லி, பாருங்க, அதாவது ஒரு லாபம் உங்களுக்கு கெட்டவனால கிடைக்கணும், அதை விரும்பாதுங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. விடுங்க, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இங்க பாருங்க, தேவ மனுஷனுக்கு விரோதமா யாரு வாரா? தீர்க்கதரிசி வாரான். ஏன் அந்த தேவ மனுஷனுக்கு விரோதமாட்டு தீர்க்கதரிசி வராதுங்க? ஏன் அந்த கெட்ட மனுஷனுக்கு விரோதமாட்டு தீர்க்கதரிசி போல? அவன் ஏற்கனவே 2 தரம் கெட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு நேரா தீர்க்கதரிசனம் சொல்லுறதுக்கு அங்க எலியேசர் வரல. எலியேசர் ஆண்டவர் அனுப்புறாரு. யாருக்காக அனுப்புறாரு? யோசபாத் கடிந்து கொள்றாரு, கோபப்படுறாரு. அப்ப நீங்க தேவனுடைய மனுஷனாக இருந்தாலும் சரி, நீங்க தேவனுடைய மனுஷனாக இருந்தாலும் சரி, நீங்க கெட்டவங்க கூட நண்பனாகும் போது தேவ கோபம் உங்ககிட்ட வரும். தேவன் எங்களை கொண்டு எச்சரிப்பாரு. இனி வாசிங்க அந்த வசனத்தை. மரேசா ஊரானாகிய தெதாவாவின் குமாரனான எலியேசர் யோசபாத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லி, பாருங்க, யாருக்கு விரோதமா தீர்க்க தரிசனம்? கர்த்தருடைய பார்வையில செம்மையா இருந்த மனுஷனுக்கு விரோதமாக தேவனுடைய வார்த்தை உருவாகுது. ஏன்? நீ செம்மையானவனா இருந்தாலும் அடுத்த நாள் இல்ல அடுத்த நொடி தப்பான நபரோடு தொடர்பு வச்சு போனா உன் ஊழியம் தீரும், உன்னுடைய பரிசுத்தம் தீரும். ரகசியாவோட கூடிக்கொண்டபடியினால் கர்த்தர் உம்முடைய கிரியைகளை முறித்து போட்டார் என்றான். எதனால உனக்கு ஆசீர்வாதம் இல்லை? எதனால உன் வணிகம் நல்லா இல்லை? ஒரே ஒரு காரணம் தான். நீ உன் நாடு நல்லா இருக்கதான் வணிகம் பண்ணான். நீ உன் நாடு நல்லா இருக்கதான் வணிகம் பண்ணான். நீங்க 4 பேர் நல்லா இருக்கதான் ஊழியம் பண்றீங்க. ஆனா அதுல யார்கிட்ட தொடர்பு வச்சுக்கிறீங்க? தேவனுக்கு பிரியமில்லாதது. தேவனுக்கு பிரியம் அர்த்தம் என்ன? கெட்டவன், துஷ்டன், பொல்லாதவன், தீங்கு விளைவிக்கிறேன். அவன்கிட்ட நீங்க தொடர்பு வச்சுட்டு நான் நாட்டுக்கு நல்லா பண்ணுது இல்ல ஊழியம் செய்யறது நல்லா இருக்கும், அது நீங்க சொல்றது அழகா இருக்குமே தவிர தேவனுடைய பார்வையில அது சரியில்லை. நீ ரகசியாவோட கூடிக்கொண்டபடினாலே கர்த்தர் உம்முடைய கிரியைகளை முறித்து போட்டார் என்றான். அந்த கப்பல்கள் உடைந்து போயிட்டு, பாருங்க, எல்லாம் நஷ்டமாயி போச்சு. அப்ப எல்லாமே நஷ்டம். ஒரு கப்பல்ங்கும் போது அது எவ்வளவு விலை உள்ள சாதனம். அப்ப நஷ்டத்தை தான் செய்வேன், உன் கிரியை முறியடிக்கப்பட்டு போகும். அப்படின்னு அர்த்தம் என்ன? நீங்க அதன் பிறகு தேவ சித்தத்துக்கு மாறான ஆட்களோட தொடர்பு வைத்துக்கோ நீங்க என்ன பண்ணினாலும் ஒரு ஆசீர்வாதமும் இருக்காது. அவர்கள் தர்ஷீசுக்கு போக கூடாமற் போயிட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு. 38ஆவது சங்கீதம் 17ஆவது வசனம் வாசிங்க. நான் தடுமாறி விழ ஏதுவா இருக்கிறேன், நான் தடுமாறி விழ ஏதுவா இருக்கிறேன், என் துக்கம் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது. உங்களை நீங்க பாருங்க, நான் தேவனுக்குள்ள இருக்கிறேனா, நான் தடுமாறி விழுந்துட்டேன் அந்த நிலைமையில இருக்கிறீங்களா, இல்ல தடுமாறி விழ ஏதுவா இருக்கிறான்? நீங்க தான் உங்களை கேட்கணும். ஏன்னா எல்லாருமே சாலமோனை போல, எல்லாரும் ஒரு சிலரை தவிர அடுத்தவங்களே பார்த்து பழகிட்டோம். எனக்கு எல்லாம் அனுபவம் இருக்குங்க எண்ணம் வந்து போயிட்டு, ஆனால் நான் விழுந்துட்டேங்கிறது உங்களுக்கு தெரியலை, இல்லை தடுமாறி தான் என் வாழ்க்கை போயிட்டு இருக்குங்கிறது தெரியலை, இல்லை என்கிட்ட ஒன்றுமே இல்லைங்கிறதான அந்த நிலை உங்களுக்கு தெரியலை. வேதம் தெளிவாக சொல்லு, நான் தடுமாறி விழ ஏதுவா இருக்கிறேன். அட்லீஸ்ட் தடுமாறிட்டு இருக்கிறவங்களாவது உங்களை கண்டுபிடிங்க. சாலமோனை போல எல்லாத்திலும் ஞானம் வச்சுக்கிட்டு தன்னை கண்டுபிடிக்கிறதுல கோட்டை விட்டுறாதுங்க. கண்டுபிடிங்க எதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லை. பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்களை கூட்டி சேருங்கள் என்பார். உங்களை தேவனுக்கு என்று பலியா ஒப்பு கொடுங்க. நீங்க தேவனுக்கு உடன்படிக்கை பண்ணு. இனி சித்தம் சேர் இந்த வசனத்தின்படி வாழ்வேன், கற்பனைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் சபை சட்டத்திட்டங்களுக்கும் நான் கீழ்ப்படுத்தி நடப்பேங்க தானே பொருத்தனை பண்ணுங்க.
ஏன்னா எங்களால் சொல்ல தான் முடியும், இந்த சுவிசேஷத்தை கேட்கும்போது 2 நாள் உணர்வு இருக்கும், அப்படி எல்லாம் போயிடும். ஆனால் உங்களுக்கு நீங்கள் பொருத்தனை பண்ணி, நீங்கள் உடன்படிக்கை பண்ணி, நீங்கள் தேவ பயத்தோட ஐயோ அப்படி பண்ணினே அதை நிறைவேற்றணுமே, இல்லை தேவனுடைய பார்வையில் குற்றவாளின்னு சொல்லி இருக்கும்போது அது உங்களை அழகாக வழி நடத்தும். உங்களுடைய பாத செவ்வையாக இருக்கும். இல்லை காட்டுக்கழுத போல் அழகாக இருக்கும், 4 வழியில் 4 வாக்கில் தெரியலாம், ஆனால் எங்கே தொடங்கணும், எங்கே போய் நிற்கிறோம், இனி எப்படி திரும்பி வரணும்னு தெரியாது. முடிவு மகா பரிதாபமாக இருக்கும். நான் கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசிங்க, உங்களை கண்டுபிடிங்க. உங்களை கண்டுபிடிச்சி விட வேண்டியதை விடுங்க. உங்கள் நிலைமை அறிங்க. ஆத்ம பாரம் உள்ளவங்களாக மாறுங்க. தேவனுக்கு உங்களை பலியாக கொடுங்க. தேவனிடத்தில் உடன்படிக்கை பண்ணுங்க. நான் இனிமேல் பரிசுத்தவானாக இருப்பேன், தேவ ஊழியம் செய்வேன்னு சொல்லி நீங்கள் உங்களை ஆண்டு ஒப்பு கொடுங்க. கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசிங்க. சபைக்காக ஜெபம் பண்ணுங்க, ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லா காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.